அவருடைய கிருபை என்றும் உள்ளது. प्रभु भला है, उसकी करुणा सदा की है. அவருடைய கிருபை நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. उसकी करुणा लगातार हम पर है. சங்கீத புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். भजन संहिता 22वें अध्याय में 24वां वचन. சங்கீத புத்தகம் Psalm 22 verse 24. சங்கீத புத்தகம் भजन संहिता 22ஆம் அதிகாரம் 24வது வசனம். 22वां अध्याय में உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டலினார். क्योंकि उसने तुक्की को तुच्छ नहीं जाना और न उससे घृणा करता है और न उससे अपना मुख छिपाता है, पर जब उसने उसकी दोहाई दी तब उसकी सुन ली. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாக எண்ண மாட்டார். वो तुक्की को तुच्छ नहीं जानता, அருவருக்க மாட்டார், न उससे घृणा करता, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து न उससे अपना मुख छिपाता தம்மை है. நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனுக்கு கேட்டல்கிறவன். जब उसने उसकी दोहाई दी तब उसकी सुन ली. நாம் இந்த உலகத்திலே உபத்திரத்தின் குகையில் தான் இருக்கிறோம். हम इस जगत में उपद्रव की पट्टी में இந்த रहता है. உலகம் என்னதான் நடந்தாலும் என்னதான் இருந்தாலும் உபத்திரம் தான், உபத்திரத்தின் குகையில் தான் இருக்கிறோம். इस जगत में कुछ भी कि ना हो फिर भी उपद्रव ही है, उपद्रव का पट्टी ही है. இந்த உலகம் எப்படிப்பட்ட குகை? உபத்திரத்தின் குகை. इस संसार के बारे में ऐसे वर्णन करता है, उपद्रव की पट्टी. அந்த குகையிலையும் நம்மை அற்பமாக எண்ணாமல் அருவருக்காமல் முகத்தை மறைக்காமல் காக்கிற தேவன் இருக்கிறார். इस उपद्रव की पट्टी में भी हमको प्रभु तुच्छ नहीं जानता, घृणा भी नहीं करता, अपना मुख न छिपाता और हम दोहाई देगा तो हमारे ओर सुनता. முகத்தை மறைக்காதவர், मुख न छिपाता, முகத்தை மறைக்காதவர். वो हमारे लिए अपने मुख छिपाता नहीं. भाई लोग और आ गया हो, हालेलुया, हालेलुया. और संभव आ गया हो. நமக்கு அவர் முகத்தை மறைப்பதில்லை. वो हमारे लिए मुख छिपाता नहीं. அவருடைய முகம் பிரகாசம் உள்ளது. उनकी मुख प्रकाश में அவருடைய முகத்தை காண்பிக்கிறவர். वो अपने मुख दिखाता है. வேதம் சொல்கிறது சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். भजन संहिता 4वां अध्याय में 6वां वचन. அங்கே சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணு. आमेन. यहोवा तू अपने मुख का प्रकाश. அவருடைய முகத்தில் பெரிய ஒரு ஒளி இருக்கிறது. यहोवा के मुख में एक बड़ा प्रकाश. அந்த பிரகாசம் उस प्रकाश உன்னை நடத்தும். तुम्हें अगुवाई करे. ஹalleluya, हालेलुया. அவருடைய முகத்தை மறைக்காது, அவருடைய முகத்துடைய ஒளி உன்னை பிரகாசிக்க வைக்கும். उनके मुख का प्रकाश तुम पर चमकेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो. ஹalleluya. हालेलुया. அவருடைய முகம் பிரகாசம் உள்ளது. उनका मुख प्रकाश है. அவருடைய முகத்தை மறைக்காத தேவன். वो कभी अपने मुख तुम्हारे लिए छिपाएगा नहीं. சங்கீதம் 31:16 வாசித்தால், भजन संहिता 31वां अध्याय में 16 वचन. 31:16, भजन संहिता 31 में 16. நீர் உம்முடைய முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபை என்னை இறைச்சியும். अपने दास पर अपने मुंह का प्रकाश चमका, अपनी करुणा से मेरा அவருடைய उद्धार முகத்திலே ஒரு ஒளி இருக்கிறது, பிரகாசம் இருக்கிறது. कर. उनके मुंह में एक प्रकाश है, ज्योति है. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 135வது வசனத்தில் வாசிக்கிறோம். भजन संहिता 119वां अध्याय में 135 சங்கீத वचन. புத்தகம் 119ஆம் அதிகாரம் 135வது வசனம். भजन संहिता 119वां अध्याय में உமது 135. அடியார் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க வேண்டும் பிரமாணங்கள் எனக்கு போதியும். अपने दास पर अपने मुख का प्रकाश चमका दे और अपनी विधियां मुझे सिखा. சங்கீத புத்தகம் 80ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். भजन संहिता 80 में சங்கீதம் 80 3ஆம் வசனம் 7ஆம் வசனம் 19ஆம் வசனங்களை வாசிக்கிறோம். भजन संहिता 80 में 3रा वचन 7वां वचन. அதுல ஒரே இதா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், उसी में तीनों में एक के शब्द को दिया தேவனே है. எங்களை திருப்பி கொண்டு வரும் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ए यहोवा, ए परमेश्वर हमको ज्यों का त्यों कर दे और अपने मुंह का प्रकाश चमका, ஏழாவது तब हमारा வசனத்தை उद्धार हो வாசிக்கிறோம். जाएगा. 7वां वचन.
அடுத்தது 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். और 19वां वचन 3, 7, 19 வசனங்களை வாசித்தால் உடைய முகத்தை பிரகாசிக்கப்படும், முகத்தை பிரகாசிக்கப்படும் என்று ஆசாபின் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ये तीनों वचनों में 3, 7 और 19 तीनों वचनों में आपके मुख का प्रकाश हम पर चमका. அவருடைய முக பிரகாசத்தில் உனக்கு ரட்சிப்பு உண்டு. उनके मुख प्रकाश में तुम्हारा அவருடைய उद्धार முக मिलता है. பிரகாசத்திலே உனக்கு பிரமாணத்தை கற்று தருவார். आमीन. वो अपने मुख के प्रकाश से तुम्हारे लिए व्यवस्था को அவருடைய सिखाएगा. முக பிரகாசம் உனக்கு தேவை. उनका मुख का प्रकाश तुम्हारा அவருடைய முகம் जरूरत है. மறைக்கப்படக்கூடாது. आमीन. वो अपने मुख को कभी छिपाना नहीं. சங்கீதம் 67:2 வாசிக்கிறோம். भजन संगीता 67वां अध्याय में சங்கீத दूसरा புத்தகம் वचन. 67ஆம் அதிகாரம் 2வது வசனம் भजन संगीता 67 में दूसरा. வாசிக்கிறோம். சங்கீதம் 67ஆம் அதிகாரம். भजन संगीता 67. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். आमीन. जिससे तेरी पहला वचन परमेश्वर हम पर अनुग्रह करे और हमको आशीष दे, वह हम पर अपने मुख का प्रकाश चमकाए. நம்முடைய அக்கிரமங்களே பாவங்களே நமக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. और हमारे पाप और अधर्म के कारण परमेश्वर अपने मुख को हमसे ஏசாயா छिपाता है. தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா भविष्यवाणी का किताब எடுத்துக்கொள்ளுங்கள், என்னோடு திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள். 59ஆம் அதிகாரம். 59वां अध्याय. ஏசாயா chapter 59 verse 2. ஏசாயா भविष्यवाणी का किताब 59वां अध्याय में दूसरा वचन. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நிலவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. परंतु तुम्हारे अधर्म के कामों ने तुमको तुम्हारे परमेश्वर से अलग कर दिया है और तुम्हारे पापों के कारण उसका मुंह तुमसे ऐसे छिपा है कि वह नहीं सुनता. உங்களுடைய அக்கிரமங்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तुम्हारे अधर्म करके लिखा है. அப்படிப்பட்ட அக்கிரமம் தேவனுக்கு முன்பாக முகத்தை மறைக்கிறது. वैसे अधर्म के कारण परमेश्वर का मुंह हमसे छिप जाता है. சங்கீத புத்தகம் 34, 15, 16 வசனங்களை வாசித்தால் भजन संगीता 34वां अध्याय में 15 और 16 वचन. சங்கீத புத்தகம் 34ஆம் அதிகாரம். भजन संगीता 34वां अध्याय. வேகமா எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 34 15ஆம் வசனம் 16 வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்க, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. यहोवा की आंखें धर्मियों पर लगी रहती है और उसके कान भी उनकी दोहाई की ओर लगे रहते. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு ரோதமா இருக்கிறது. यहोवा बुराई करने वाले को विमुख रहता है ताकि उनका स्मरण पृथ्वी पर से मिटा கர்த்தருடைய डाले. முகத்திலே பிரகாசம் தோண்டி பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. यहोवा के मुख से प्रकाश और उस प्रकाश से एक बड़ा चमकीला. அதனாலதான் அங்கே மோசே ஆசீர்வதிக்கும் போது அங்கே அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். इसलिए जब मूसा ने आशीष दिया, என்னாம புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், गिनती का पुस्तक 6वां अध्याय. என்னாம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசித்தால், गिनती का पुस्तक 6वां अध्याय में 24वां वचन கர்த்தர் से இப்படி ஆசீர்வதிக்க சொல்கிறார். ये परमेश्वर ने इसे आशीष करने दी. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा करे. நம்பர்ஸ் இங்கிலீஷ்ல நம்பர்ஸ் 6 verse 24, 25, 26. गिनती 6वां अध्याय में 24, 25 और கர்த்தர் 25. உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा கர்த்தர் करे. தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கும்படி உன்மேல் கிருபையார்க்க கடவர். यहोवा तुझ पर अपने मुख का प्रकाश चमकाए और तुझ पर अनुग्रह करे. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்திலே கட்டளையிடுகிறார் என்பதே. यहोवा अपना मुख तेरी ओर करे और तुझे शांति दे. கர்த்தர் இப்படியாக தேவன் மோசே சொல்றார், ஆசீர்வதிக்க சொல்கிறார். इस रीति से यहोवा ने मूसा को कहा था. ஜனங்களை பார்த்து இப்படி ஆசீர்வதிக்க சொல்கிறார். मूसा लोगों को देखकर அந்த ऐसे आशीष ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்க வேண்டும். वो आशीष तुम पर ठहरना. அவருடைய முகத்திலுள்ள பிரகாசம் உங்களிடத்திலே வர வேண்டும். उनकी यहोवा की मुख की प्रकाश तुम அவருடைய पर आना. முகத்திலே இருந்து ஒரு பிரசன்னம் தோண்டி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். उनका मुख का एक महिमा, एक तेजस्वी उड़ेल ஆகவே कर तुमको आशीष அவருடைய देना. முகம் மறைக்கப்படக்கூடாது. उनका मुख तुमसे कभी அவருடைய छिपाना முகம் नहीं. திருப்பப்படக்கூடாது. उनका मुख कभी मोड़
मोड़ना नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னால் வெளிச்சம் உண்டாச்சது. आदि में परमेश्वर ने कहा उजियाला हो, उजियाला हो। ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசித்தால் उत्पत्ति का किताब पहला अध्याय में Genesis 1:3 வெளிச்சம் உண்டாக்கணும் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. जब परमेश्वर ने कहा उजियाला हो तो उजियाला हो எங்க இருந்து வந்த வெளிச்சம்? ये उजियाला कहाँ से आया? சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரம் இல்லை. सूर्य चंद्र तारगण नहीं था। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கே வேதம் சொல்கிறது 14வது வசனம் 15வது வசனம் 16வது வசனத்துல और उत्पत्ति पहला अध्याय में 14, 15 और 16 वचन कहता அங்கே है 4ஆம் நாள் அங்கே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நாட்களை கணக்கிடும்படியாக உண்டாக்கப்பட்டது. हमें सूर्य चंद्र और सारे तारगण को चौथे दिन प्रभु बनाया। அங்கே சூரியன் நட்சத்திரம் சந்திரன் உண்டாக்கும்பாகவே வெளிச்சம் உண்டாக்கணும் என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. सूर्य चंद्रमा और तारगण को बनाने से पहले यहोवा ने कहा उजियाला हो, तब उजियाला हो गया। ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். ईसाया भविष्यवाणी की किताब, ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் ईसाया भविष्यवाणी की நாள் किताब உண்டாக்கும்பாகவே 43:13 சொல்கிறது. 43वां अध्याय में 13 वचन। सभी निकालिए एशिया नबी की किताब 43वां अध्याय में 13 वचन में लिखा गया है, நாள் உண்டாக்கும் முன்னே நான் இருக்கிறேன்। मैं ही परमेश्वर हूँ और पश्चिम में भी मैं ही हूँ। இந்த கவனிக்க சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உண்டாக்குறதுக்காகவே நான் இருக்கிறேன்। आमीन। सूर्य चंद्रमा और तारगण को बनाने से पहले இந்த मैं ही हूँ। கிரகங்களை எல்லாம் உண்டாக்குறதுக்காகவே அவர் இருக்கிறார்। ये सारे ग्रह बनाने से पहले परमेश्वर है। சூரியனையும் சந்திரனையும் தேவன் தான் சிருஷ்டித்தார், நட்சத்திரங்களை सूर्य चंद्रमा और सारे तारगण को परमेश्वर ने सृष्टि அவர் किया। சிருஷ்டிகர்த்தர்। वो सृष्टि करता है, அதுவே தான் நாள் பார்க்க கூடாது। इसलिए हम दिन नहीं देखना। ஜோதிஷ்டன் போய் நாள் பார்க்கிறார், मैं ज्योतिष के पास जाके दिन समय को அவர் देखता। அதுக்கு முன்பாகவே இருக்கிறார்। ये सब बनाने से पहले परमेश्वर இந்த था। நாளை உண்டாக்குனதற்கு நாளை கணக்கிடும்படியாகத்தான் நட்சத்திரம் சூரியன் எல்லாத்தையும் சந்திரனை உண்டாக்கினார்। हम दिन को समय को गिनने के लिए परमेश्वर ने सूर्य चंद्रमा और तारगण को बनाया। அல்லேலூயா। हालेलुया। அங்கே இங்கே கவனிங்க, யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இந்த வேத சரித்திரப்படி சந்திரனை வைத்து கணக்கிடுவார்கள்। और यहूदी लोग और इस्माइल लोग ये शास्त्र के अनुसार चंद्रमा के रख के हिसाब करता அத है। பெற வந்துட்டுனா இதுதான் ஒரே வெடிதான் வெடிக்குது। और वो चंद्रमा दिखाई देगा तो तुरंत ईद मनाएंगे। அது எல்லாம் அங்கே யூதர்கள் அந்த யூதருடைய பழைய கேலண்டர் எப்படிப்பட்டனா அந்த சந்திரனை கொண்டே உண்டாக்குனது। और यहूदी लोग का पुराना कैलेंडर वो चंद्रमा के द्वारा ही बनाया। இந்த பெரிய கிரகம் ஒன்று இருக்கிறது சூரியன்। एक बड़ा ग्रह है सूर्य। இது அதுக்கப்புறமாக அந்த நாள் வந்து சூரியனை கொண்டு அந்த நாளை கணக்கிட்டார்கள்। फिर वो लोग ने क्या किया, सूर्य के द्वारा हर एक दिन को हिसाब किया। ஹல்லேலூயா। हालेलुया। அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ரா போஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது। इसलिए पुराना नियम में रात भोजन करके करता। ஹல்லேலூயா। हालेलुया। இங்க பாருங்க, யூதர்கள் रात्रि का भोजन அங்க கவனிக்க வேண்டும்। सुनिए। அப்பங்க அதனால தான் பகல் முழுதும் உபவாசம் இருக்கிறான்। சாயங்காலம் என்னாச்சுது, சாயங்காலம் ஆயிட்டனால என்ன ரோஜா குல்கையாக। इसलिए वो लोग दिन पूरा उपवास रखता है, फिर शाम होता तो बोलते रोजा खुल गया। बाहर आ जाता है, बाहर आ जाएंगे, அடித்து புசி। सब कुछ मार के खा लो। இங்கே கவனிக்க வேண்டும்। ஆனால் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்। परंतु परमेश्वर कहता सूर्य चंद्र तारगण बनाने से पहले मैं ही हूँ। வெளிச்சம் உண்டாக்கணும் என்றால் வெளிச்சம் உண்டாயிட்டது। परमेश्वर ने कहा उजियाला हो तो उजियाला हो। ஹல்லேலூயா। हालेलुया। வேதம் சொல்கிறது தேவன் ஒளியாக இருக்கிறார்। आमीन। शास्त्र कहता है परमेश्वर ज्योति है। God is light। परमेश्वर ज्योति है। 1 John 1:5 पहला यूहन्ना पहला अध्याय 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, पहला यूहन्ना का पत्री पहला अध्याय 5वां वचन कहता है, தேவன் ஒளியா இருக்கிறார், எவ்வளவேனும் இருள் இல்லை। परमेश्वर ज्योति है और उस पर कुछ भी अंधकार नहीं। தேவன் யார்? परमेश्वर कौन है? ஒளியாக இருக்கிறார்। ज्योति है। God is light। परमेश्वर ज्योति है। தேவன் ஒளியாக இருக்கிறார்। परमेश्वर ज्योति है। ஒளியா இருக்கிற தேவனை எங்க லைட்டை வீட்டுல போட்ட உடனே
லைட்டை கும்பிடுறான். परमेश्वर तो ज्योति है, लेकिन हम क्या करता है, लाइट चलाने के बाद तुरंत लाइट को मनाता है, लाइट चालू किया तो लाइट के लिए लाइट को मानता है। फ्लाइट में जा रहा है, फ्लाइट की लाइट की उजाला के लिए पूजा कर रहा है। और विमान में जाता है तभी भी जो सूर्य दिखाई देगा तो तुरंत मानता है। ट्रेन में जा रहा है, ट्रेन में जाता बस में जा रहा है, बस में जा रहा जो उजाला के देखे आते पूजा। है। कुछ भी ऐसे ज्योति को देखेगा इतने तो पढ़ा लिखा हुआ धनवान लोग, पढ़े लिखे हुए बुद्धिमान लोग भी ऐसा दंडवत कर रहा है। எவ்வளவு பெரிய படித்தவர்கள் கூட அப்படி பார்க்கும்போது வெளிச்சத்தை தொழுது கொள்கிறார்। हालेलुया, ஹalleluya। लेकिन शास्त्र कहता है परमेश्वर ज्योति है, कुछ भी अंधकार नहीं है। ஆமென்। ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை। Jesus said, I am the light of the world. இயேசு சொன்னார், நானே இந்த உலகத்துக்கு ஒளியா இயேசு சொன்னார், நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்। ஆமென்। यीशु ने कहा मैं इस संसार का ज्योति हूं। இயேசு இந்த பூமியிலே ஒளியாக வந்தார்। यीशु इस पृथ्वी में ज्योति बनकर आया। இயேசு இந்த ஒளியாக இந்த பூமியிலே வந்திருந்தார்। यीशु ज्योति बनकर ஆகவே आया। தான் யோவான் 1:9 சொல்கிறது, எந்த மனுஷனை பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளி। इसलिए यूहन्ना सुसमाचार पहला अध्याय 9वां वचन कहता है, सच्ची ज्योति जो हर एक मनुष्य को प्रकाशित करती है, जगत में आने वाली। John chapter 1:9 यूहन्ना पहला अध्याय 9वां वचन, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளி। सच्ची ज्योति जो हर एक मनुष्य को प्रकाशित करती है, இயேசு அந்த மெய்யான ஒளி। यीशु ही वो யோவான் सच्ची ज्योति। 1:9 அந்த மெய்யான ஒளியே சொல்லப்பட்டிருக்கிறது। आमेन। यूहन्ना पहला 9 में वो सच्ची ज्योति के बारे में அப்ப இந்த लिखा। உலகத்திலே ஒரு பொய்யான ஒளி இருக்கிறது। इसका मतलब इस जगत में एक झूठा ज्योति भी இயேசு है। தான் அந்த ஒளியாக இருக்கிறார்। यीशु ही सच्ची ज्योति, எந்த மனிதனையும் பிரகாசிக்க வைக்கிற மெய்யான हर ஒளி। एक मनुष्य को प्रकाशित करता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாகட்டும்। नाम की महिमा हो। இந்த உலகத்திலே பொய்யான ஒளி இருக்கிறது, इस संसार में झूठे ஆனால் ज्योति, இயேசுவே அந்த மெய்யான ஒளியாக परंतु இருக்கிறார்। यीशु ही सच्ची ज्योति। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்। प्रभु के नाम की महिमा हो। அப்ப அந்த இயேசு அங்கே சொன்னார், இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்। और यीशु ने कहा मैं और पिता एक सा है। ஆதியிலே வார்த்தை இருந்தது। आदि में वचन था। யோவான் 1:1 1 சொல்கிறது, यूहन्ना पहला अध्याय पहला वचन, ஆதியிலே வார்த்தை இருந்தது, आदि में वचन था, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, और वचन परमेश्वर के அவர் साथ, தேவனோடு இருந்தார், और वचन परमेश्वर था, சகலம் அவர் மூலமாய் உண்டாயிட்டது। सब कुछ उसके द्वारा उत्पन्न हुआ। வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து। आमीन। प्रभु यीशु मसीह मतलब वचन है। இந்த உலகத்திலே இருள் இருந்தது, इस संसार में अंधेरा அந்த था, மனிதரை பிரகாசிக்க முடியாதபடி இருந்தது। वो मानव को प्रकाशित नहीं दे सकता। இருள் எப்படி வந்தது? वो अंधेरा कैसे आया? மனிதனுடைய வாழ்க்கையில இருள் வந்தது பாவத்தினால்। मानव की जिंदगी में वो अंधेरा कैसे आया? पाप के मारे आया। தேவனுடைய முகத்தை மறைத்து விட்டது। इस कारण परमेश्वर का உங்களுடைய அக்கிரமங்களே முகத்தை மறைத்து விட்டது। तुम्हारे अधर्म के कारण परमेश्वर अपने मुख को छिपा ஆகவே दिया। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து इसलिए प्रभु यीशु அந்த ஒளியாக, उस ज्योति அந்த बनकर, வார்த்தை उस वचन இந்த பூமியிலே வந்தது। इस जगत में आया। எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி। हर एक मनुष्य को प्रकाशित देने वाला அவர் सच्ची எப்படி ज्योति। வந்தார்? वो कैसे आया? John chapter 1:14 आमीन। यूहन्ना पहला 14, அந்த வார்த்தையானது மாம்சமாகி वचन देवदारी हुआ, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார்। अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर हमारे बीच में डेरा किया। அந்த மகிமையை கண்டோம்। हमने उसकी ऐसी महिमा அது देखी பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது। जैसे पिता के एकलौते की महिमा। ஆகவே தான் Jesus said, I am the light of the world. इसलिए यीशु ने कहा मैं इस संसार का ज्योति हूँ। இயேசு சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியா यीशु இருக்கிறேன்। ने कहा मैं इस जगत का ज्योति என் हूँ। பின்னால நடக்கிறவன் ஒரு நாளும் இருளில் நடக்க முடியாது। आमीन। जो कोई मेरे पीछे आएगा वो कभी अंधियारे में नहीं चलेगा। யோவான் 12:46 சொல்கிறது। यूहन्ना 12 अध्याय में 46वां वचन। John chapter 12:46 आमीन। என்னை காண்கிறவன், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தின் ஒளியாக வந்தேன்। मैं जगत में ज्योति होकर आया हूँ ताकि जो कोई मुझ पर विश्वास करे वह अंधकार में न रहे। ஆகவே இயேசுவே அந்த மெய்யான ஒளி। आमीन। इसलिए जगत का ज्योति यीशु है। ஆதியிலே சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துக்கு முன்பாகவே, और आदि में सूर्य चंद्रमा और तारहन के पहले, ஏன் இங்க கவனிங்க, இந்த உலகத்தினுடைய விலை உயர்ந்ததை நம்ம சரீரத்திலே அணிந்து கொள்கிறோம் தெரியுமா? क्यों हम ये जगत में जो जो बहुमूल्य है वो हम अपने शरीर में क्यों पहनता? டைமண்ட்ஸ், हीरा, हीरा, டைமண்ட் हीरा। இந்த கிரகத்திலிருந்து சில பவரை சரீரத்துக்கு இழுக்கணுமா? वो क्या है? वो हीरा के द्वारा वो ग्रह से कुछ पावर को सोना- वो सोना- शरीर में खींचना। சோனா சாந்தி आमीन। तंगम वेल्ली, இதெல்லாம் இங்க கவனிக்க வேண்டும்। இங்க மூக்குல குத்து,
आमेन। नाक में टोचर, காதுல குத்து, कान में टोचर, இங்க இதுல போடு, நல்லா அங்கோட்டி போடு. आमेन। ऐसे उंगली में விலை अंगूठी உயர்ந்த வஸ்துக்களை இந்த உலகத்துல பூமியில இருந்து நீ உன் சரீரத்துல அணிகிறாய். इस जगत के ऐसे जो बहुमूल्य चीज को तू अपने शरीर में पहनता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதை விட उससे बढ़कर தேவன் ஒளியாக இருக்கிறார். परमेश्वर ज्योति है, சூரியனை காட்டிலும் சந்திரனை காட்டிலும் सूर्य से बढ़कर, चंद्रमा से बढ़कर। வெளிச்சம் உண்டாக்கட என்றால் வெளிச்சம் உண்டாயிட்டது. परमेश्वर ने कहा उजाला हो, उजाला हो வந்த गया। வெளிச்சம் ये उजाला कहाँ से आया? நான்காம் நாள் தான் சூரியன் சந்திர நட்சத்திரத்தை உண்டாக்கினார். परमेश्वर चौथे दिन में सूर्य चंद्र और तारागण को बनाया। அதுக்கு முன்பாகவே தேவன் ஒளியாக இருக்கிறாரே. उससे पहले वो परमेश्वर ज्योति है। அந்த வெளிச்சம், அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், इसलिए प्रेरित पौलुस कहता है 2 கொரிந்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் दूसरा कुरिन्थियों को पत्री 4वां 4 எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் நிருபம் दूसरा कुरिन्थियों को पत्री 4:6 சொல்கிறது, 4वां अध्याय में இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன். इसलिए कि परमेश्वर ही है जिसने कहा अंधकार में से ज्योति चमके। இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பணிமுரட்டாய்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். और वही हमारे हृदयों में चमका कि परमेश्वर की महिमा की पहचान की ज्योति यीशु मसीह के चेहरे से प्रकाशमान हो। ஏ தேவன் ஒளியாக இருக்கிறார். परमेश्वर ज्योति है, அந்த தேவனோடு கூட இருக்கிறார் அவர். उस ज्योति के साथ यीशु था। அவருடைய முகத்துடைய பிரகாசம், उनकी वो चेहरा के அவருடைய चमक, ஒளி उनका ज्योति இயேசுவோடு தேவனோடு கூட இருந்தவர். परमेश्वर के साथ था। यीशु வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொல்லும்போது परमेश्वर ने कहा ज्योति हो। இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்துடைய முகம்தான் அந்த பூமியில यीशु को चेहरा इस पृथ्वी के वो அதுதான் வெளிச்சம் உண்டாச்சது. वही उजियाला, அந்த வெளிச்சம் தான் वो उजियाला குதிரையிலே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த சபையை துன்பப்படுத்த போன சவுலை பார்த்து சொன்னார். जो मसीहा लोग को सताने के लिए घोड़े पर जा रहा था, सौल ஒரு के ओर ஒளி வந்து சந்திச்சது. एक ज्योति आके सौल को துன்பப்படுத்துற चमका। இயேசு நானே. सौल के ओर कहा जो तू सता रहा वो यीशु में, அந்த இயேசுதான் उस यीशु அந்த பவுலை பிரகாசிக்க வைத்தார். उस पौल को प्रकाशमान ஒரு दिया। பேரொளியை கண்டான். बड़े ज्योति को எந்த देखा। மனிதனை பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளி. हर एक मनुष्य को प्रकाशित देने वाला सच्ची ज्योति। அப்போஸ்தலர் பவுல் பெரிய பிரகாசித்தார். அவர் प्रेरित पौलुस प्रकाशमान हुआ। பல கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்களிலே பிரகாசித்தார். कई कीड़े गांवों में, नगरों में, वो सिटी में वो அவருடைய प्रकाशमान हुआ। முகத்தில் இருந்து ஒரு பிரகாசம், आमेन। उनके मुख से चमका है। அவருடைய வெளிச்சம் அவருடைய முகத்தை மறைக்காத தேவன். वो अपने मुंह को छिपाता नहीं। அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், उनकी कोप एक क्षण के அவருடைய लिए, தயவோ வாழ்நாளெல்லாம் परंतु இருக்கிறது. उनके दया जीवन भर சங்கீத के। புத்தகம் भजन संगीत எடுத்துக்கொள்வோம். 30ஆம் அதிகாரம். 30वां अध्याय। சங்கீதம் 30ஆம் அதிகாரம். भजन संगीत 30। அவருடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம் தான். आमेन। उनकी क्रोध तो क्षण पर का होता। 5வது வசனத்தை வாசிங்க. 5वां वचन भजन संगीत Psalm 30 5। 30 verse 5. भजन संगीत 30 में 5। அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், उसका क्रोध तो क्षण पर का होता है, அவருடைய தயவோ परंतु उसकी प्रसन्नता நீடிய வாழ்வு. जीवन भर की होती है। சாயங்காலத்தில் அழுகை என்றால் விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். कदाचित रात को रोना पड़े परंतु सवेरे आनंद அவருடைய पहुंचेगा। கோபம் उनका क्रोध एक पल पर, एक क्षण, இமை பொழுது. एक क्षण, அவருடைய கோபம் இமை பொழுதுதான் உன்னை उनका கைவிடும். कोप एक क्षण पर का। ஆண்டவருடைய அப்ப நீ தேவனுடைய முகம் ஏன் உனக்கு மறைக்கிறது? क्यों परमेश्वर अपने मुख को तुझसे छिपाता है? ஆண்டவருடைய முகம் உனக்கு மறைக்கப்படக்கூடாது. परमेश्वर अपने मुख को तुम्हारे लिए छिपाना नहीं। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। அவருடைய முகம் மறைக்கப்படக்கூடாது. उनका मुख तुम्हारे से छिपाना முகம் नहीं। மறைக்கப்பட்டா நீ இருளிலே நடப்பாய். यदि वो अपने मुख को छिपा देगा அவருடைய तो முகம் अंधियारे में चलेगा। முகம் மறைக்கப்பட்டா அவிசுவாசத்தில் நடக்கப்படுவாய். तो उनका मुंह को छिपा देगा तू अविश्वास में அவருடைய चलेगा। முகம் மறைக்கப்பட்டால் உன் சொந்த விதி உன் சொந்த உன் பிரமாணத்தை விட்டு நீ இஷ்டம் போல நடப்பாய். वो अपने मुंह को छिपा देगा तभी तू व्यवस्था छोड़ के अपने मनभावनी जीवन बिताएगा। அவருடைய முகம் மறைக்கப்படக்கூடாது. मुख छिपाना नहीं। சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிறோம். भजन संगीता, சங்கீத புத்தகம் भजन संगीता, வாசிக்கலாம். சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். भजन संगीता 90 अध्याय, சங்கீதம் 98 வாசிப்போம். भजन संगीता 98, எடுத்துக்கலாம். சங்கீத புத்தகம் 90ஆம் அதிகாரம் 8வது வசனம். भजन संगीता 90 में 8। எங்கள் அக்கிரமங்களை உமக்குன்பாக எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். तूने हमारी अधर्म के कामों को अपने सम्मुख और हमारे छिपे हुए पापों को अपने मुंह की ज्योति में रखा है। 90 verse
8. भजन संहिता 90 अध्याय में 8. எங்கள் அக்கிரமங்களை உமக்கும்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். तूने हमारे अधर्म के कामों को अपने सम्मुख और हमारे छिपे हुए पापों को अपने मुख की ज्योति में रखा है. பாவங்களை அக்கிரமங்களை பிரிவினை உண்டாக்கி அவருடைய முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறார். आमीन. तुम्हारा अधर्म और पाप के मारे परमेश्वर से ऐसे अलग कर दिया, वो अपने मुख को भी छिपा दिया. அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது என்ன? அவர் முகத்துக்கு முன்பாக, उनके मुख के सम्मुख, அவருடைய வெளிச்சத்துக்கு முன்பாக என்ன நின்று கொண்டிருக்கிறது? उनके मुख के ज्योति में क्या இந்த रखा है? சங்கீதம் மோசே பண்ணின ஜெபம். आमीन. ये भजन संगीता ये 90 अध्याय मूसा का प्रार्थना. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள். इस्राएल लोग 40 बरस अठीली लोग थे. அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு கோபமுற்ற ஜனங்களாக இருந்தார்கள். वैसे वो इस्राएल लोग 40 बरस परमेश्वर को क्रोध दिलाए. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக மோசே வேண்டிக் கொள்ளும்போது இப்படியாக ஜெபிக்கிறார். उन लोगों के लिए जब मूसा ने प्रार्थना किया तभी वैसे बात कर रहा है. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். तूने हमारे अधर्म के कामों को अपने सम्मुख और हमारे छिपे हुए पापों को अपने मुख की ज्योति में रखा. பாவங்களும் அக்கிரமங்களும் அவருடைய முகத்துக்கு முன்பாக, அவருடைய வெளிச்சம் ஒளிக்கு முன்பாக எல்லாத்தையும் நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். प्रभु अपने मुख की ज्योति पर तुम्हारे अधर्म को और पापों को रखा है. அதுதான் ஒரு பிரிவினையாக இருந்து கொண்டிருக்கிறது. इसलिए वो हमसे प्रभु का अलग करता है. அங்கேதான் அவர் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறார். इसलिए वो अपने मुख को छिपाता है. அங்கே அப்படித்தான் வேதம் சொல்கிறது. शास्त्र वैसी இன்னும் நீங்கள் வாசித்தால் அங்கே வாசிக்க முடிகிறது. 51 அதிகாரம் சங்கீதம் 51 भजन संगीता 51 51:8 வாசிக்கலாம். 8वां वचन. சங்கீதம் 51 அதிகாரம் भजन संगीता 51 வேகமா எடுத்துக்கொள்ள. 51:8. 8 நான் 9வது வசனமா இருக்கு. 9. 9वां वचन. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். अपना मुख मेरे पापों की ओर से फेर ले और मेरे सारे अधर्म के कामों को मिटा डाल. என் பாவங்களை பாராதபடி मेरे पापों को नहीं देखना. நீர் உம்முடைய முகத்தை மறைத்து आप अपने मुख को फेर ले, என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். मेरे सारे अधर्मों के कामों से அப்ப मिटा डाल. முகத்தை மறைக்கிறது என்ன? आमीन. मुख क्या छिपाता है इसे? முகத்தை ஏன் மறைக்கிறார்? वो क्यों अपने मुख को छिपाता है? தேவனுடைய முகம் மறைக்கப்படக்கூடாது. परमेश्वर का मुख हमसे छिपाना नहीं. மோசே பார்த்து அங்கே இப்படியாக ஆசீர்வதிக்க சொல்கிறார். इसलिए मूसा के लिए ऐसे कहा, लोगों को तू ऐसे ही आशीष कर. கர்த்தருடைய ஆசீர்வதித்து यहोवा तुझे आशीष दे. அவருடைய முகத்தை உனக்கு பிரகாசிக்க பண்ணி यहोवा अपने मुख के प्रकाश तुम्हारे ओर करे. உன்மேல் கிருபையா இருக்க கடவர். यहोवा के मुख के प्रकाश तुम पर निकल दे. நம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி यहोवा अपने मुख के प्रकाश तुम्हारे ओर करे. உனக்கு சமாதானத்தை கட்டளையிட तुम्हें शांति दे. அப்படி உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொன்னா वैसे तुम भी आशीष पाने के लिए இங்க தேவ சபையில வந்து ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். हम परमेश्वर के इस मंडली में आकर उनको தேவ दंडवत करने आया. சமூகத்திலே வந்திருக்கிறோம். हम अभी परमेश्वर के सम्मुख में அவருடைய आया. முகம் மறைக்காதபடி वो अपने मुख तुम्हारे लिए नहीं கடைசி छिपाना. ஆசீர்வாதம் நாம் பண்றோம் இல்லையா? जब मैं आखिरी आशीष देता हूँ, தேவன் ஆசீர்வதிக்க சொல்லியிருக்கிறார் சபையை. परमेश्वर इसी प्रकार आशीष करने चाहिए. அங்கே இயேசு அவருடைய ஆசீர்வாதத்தை பெத்தனியா வரைக்கும் கொண்டு வந்து விட்டார். यीशु भी उन चेलों को आशीष करके बेतानिया तक लेकर आया. இயேசுவை பிடித்தார்கள். அவருடைய சீசர்கள் ஓடிட்டான். यीशु को पकड़ा, यीशु के चेले लोग भाग गए. கலிலிய கடற்கரைக்கு வளைய வேலைக்கு எடுக்க பாடிட்டான். गलील समुद्र में जाल लेने गया. திரும்ப அவர்களை கூட்டி சேர்த்து वापस यीशु उन सबों को इकट्ठा எல்லாத்தையும் किया. விலக்கி சொல்லி सभी बातों को उसको बताया. பெத்தனியா வரைக்கும் ஆசீர்வதித்து उनका आशीष करके போய் बेतानिया तक எருசலேமை காத்திருங்கள். यरूशलेम में जाके पाठ அவர்கள் करते रहो. ஆடம்பரமாக காத்திருந்தார்கள். वैसे ही वो लोग पाठ होता था. அப்போது அங்கே அவர்கள் மேல் ஒரு பிரகாசம் வந்தது. उन पर एक बड़ा ज्योति चमका. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். पवित्र आत्मा उड़ेला. அதை போல உனக்கு இந்த நாட்களே ஊற்றப்படும். इन दिनों में तुम्हारे ऊपर भी ऐसे जीव के सम हो. பிரகாசம் வரும். परमेश्वर के मुख के அவருடைய முக चमका. பிரசன்னமாகும். परमेश्वर के मुंह तुम्हारे ओर கர்த்தருடைய फिरेगा. ஆசீர்வாதம் यहोवा तुम्हें आशीष உன்னுடைய करेगा. இருளை எல்லாம் வெளிச்சமாக हमारे மாற்றிவிடும். सारे अंधियारों को ज्योति बना देगा. हालेलुया. हालेलुया. அதற்கு உன்னுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நீங்க வேண்டும். इसलिए पहले तुम्हारे पाप और अधर्म तुमसे दूर हो ना. அதற்கு இயேசுவே வழி. यीशु ही मार्ग.
அதற்கு கிறிஸ்துவுடைய உபதேசத்திலே உன் அக்கிரமங்கள் மாற்றப்பட வேண்டும். मसीह के उपदेश के द्वारा तुम्हारे अधर्म दूर होना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो. எல்லாருடைய முகத்தின் வெளிச்சத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. वे सब कुछ उनके मुंह की ज्योति पर वो रखा அவர் है. நிறுத்தி பார்த்து கோபமாக இருந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर सभी विषय को अपने मुंह की உங்களுடைய ज्योति पर அக்கிரமங்கள் रखा. பாவங்கள் அவருக்கு முன்பாக வெளிச்சத்துக்கு முன்பாக நிறுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார். वो तुम्हारे सारी पाप और अधर्म को अपने मुंह के सम्मुख ஆனால் रखा है. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான். परंतु उनका क्रोध एक क्षण पर का. அவர் இமைப்பொழுதுல மாற்றிடுவார். एक पल पर का वो अपने क्रोध को அவருடைய मिटा கோபமோ ஒரு நிமிஷம். देगा. उनके क्रोध एक क्षण அவருடைய தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கிறது. उनके दया जीवन पर. एक पल पर ஒரு இமைப்பொழுதுல. आमेन. एक क्षण पर. ஹல்லேலூயா. हालेलुया. வேதம் ஏசாயால கூட அதை குறித்து சொல்லுகிறார். ஏசாயா के बारे में. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா. வேகமாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் ஏசாயா 54वां अध्याय 54 verse 7. ஏசாயா 54वां अध्याय में 7वां वचन. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். क्षण भर के लिए मैंने तुझे छोड़ दिया था, परंतु अब बड़ी दया करके मैं फिर तुझे रख लूंगा. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். क्रोध के आवेग में आकर मैंने पल भर के लिए तुझसे मुंह छिपाया ஆனால் था, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். परंतु अब अनंत करुणा से मैं तुझ पर दया करूंगा. तेरे छुड़ाने वाले यहोवा की यही वचन है. ஏன் கோபம் மூண்டது? क्यों प्रभु का क्रोध पड़ा? ஏன் முகத்தை மறைத்தார்? क्यों मुंह को छिपाया? உன்னுடைய பாவங்கள் அக்கிரமமாக तेरे पाप और अधर्म उनके सम्मुख में அதை खड़ा था. இமைப்பொழுதுல ओ एक क्षण पर में உன்னை இமைப்பொழுதில் தான் கைவிட்டேன். एक क्षण पर का मैंने तुम्हें छोड़ दिया. அதை உன்னை சேர்த்துக் கொள்கிற கர்த்தர் அவர். मैं वापस तुम्हें अपने உன்னை पास रख இமைப்பொழுது लिया. தான் கைவிட்டேன். क्षण पर के लिए मैंने छोड़ दिया. ஆகவே தாங்க கவனிங்க, தேவனுடைய சபையானது திருப்பப்பட்டவர்கள். जो परमेश्वर का मंडली है वो लौट आए हुए लोग हैं. எக்லீசியா என்றால் சபை, சர்ச். एक्लीसिया मतलब कलीसिया. அதாவது கிரேக்க பதத்துல எக்லீசியா. यूनानी शब्द में एक्लीसिया. அந்த சபைங்கிற அர்த்தத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? कलीसिया के अर्थ के நீ लिए வெளியே तो அழைக்கப்பட்டவர்கள், बाहर बुलाए हुए நீ लोग हैं. மீட்கப்பட்ட ஒரு तू கூட்டம், छुड़ाए हुए நீ झुंड है. திருப்பப்பட்டவன். तू लौट आए हुए அந்த लोग. திருப்பப்படும் போது जब तू लौट आता இந்த तब உலகம் செய்யற அக்கிரமமோ, ये संसार के இந்த अधर्म, உலகம் செய்யற பாவமோ, ये संसार के அது पाप உனக்குள்ள இருந்து திருப்பப்பட வேண்டும். वो तुमसे दूर होना. உன் ஜீவியத்துக்குள்ள तेरे जीवन से அக்கிரமங்களும் பாவத்தினுடைய சுபாவமும் अधर्म और पाप के स्वभाव உன்னோட பின்தொடர்ந்து கொண்டே तेरे இருக்கிறது. पीछे आता அதுல है. இருந்து திருப்பப்பட வேண்டும். उनसे तू அதுதான் मिटना. அவருடைய முகத்தை மறைத்துக் ये கொண்டிருக்கிறது. अधर्म और पाप के कारण वो अपने मुंह को அவருடைய छिपाता है. முகத்தினுடைய பிரகாசம், उनके मुख के அவருடைய प्रकाश, முகத்தினுடைய பிரசன்னம் उनके मुख के உனக்கு तेजस्वी கிருபையாக, तुम्हें अनुग्रह உனக்கு से, ஆசீர்வாதமாக, तुम्हें आशीष से, உனக்கு ஆவியை ஊற்றப்படுகிறது. तुम्हारे ऊपर आत्मा उंडेलेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாகட்டும். नाम की महिमा அப்படி हो. கிருபையின் ஆவியாக ஊற்றுவார் वो அவர். आत्मा वैसे अनुग्रह से அது உனக்கு उंडेलेगा. ஊற்றப்பட வேண்டும் சொன்னால் तुम्हारे ऊपर वो आत्मा उंडेलेगी. நீங்கள் திருப்பப்பட வேண்டும். तुम लौटाना है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के नाम உண்டாவதாக. की महिमा हो. மீண்டும் கரங்களை வைத்து சோத்திரம் பண்ணுவோம். दोबारा हाथ उठा के धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. ஆகவே திருப்பப்பட வேண்டும், அவருடைய முகம் மறைக்கப்படக்கூடாது. हम लौटाना है, वो अपने मुंह हमसे छिपाना नहीं. இந்த இஸ்ரவேலுக்கு ஏன் ரொம்ப காலம் அந்த தேசத்தை புரட்டி புரட்டி போடுகிறார்? क्यों ये इजराइल देश में बहुत साल से ऐसे उलट पलट होता है? இப்போ ரெண்டாவது ஒரு நம்ம சப்ஜெக்ட்ல வருவோம். हम दूसरे सब्जेक्ट, இந்த காலத்துல நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு நம்ம வருவோம். अभी जो आजकल हो रहा है वो संभव के बारे में देखेंगे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो. எப்போதும் வேதத்தை கொண்டுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்க வேண்டும். आमीन. सर्वदा हम जो शास्त्र में लिखा है, ये वचन के द्वारा ही जो जो जगत में होता उन संभव को देखना है. நிறைய இன்றைக்கு கள்ள போதனைகளினால் உலகத்திலே நடக்கிற சம்பவத்தை வளைத்து வேதத்தை கொண்டு என்னத்தையாவது பேசக்கூடாது. ऐसे जो जो हो रहा है संसार के संभव को ऐसे मोड़कर ये शास्त्र से कुछ कुछ ऐसे बोलना नहीं. அல்லேலூயா. हालेलुया. அது தவறான உபதேசம். वो गलत उपदेश है. இந்த வேதத்துல என்ன சொல்லுங்க, சில விஷயங்கள் நமக்கு விளங்காததாக இருக்கிறது. आमीन. जो ये शास्त्र में लिख के रखा, इसमें से कई शब्द हमारे बुद्धि से अबाहर. அன்றைக்குள்ள தேசங்களுடைய பெயர்கள், சில விளக்கங்கள்லாம் நமக்கு சில விஷயங்கள் இல்லாம தெரியலாம். और उन देशों में जो था उन दिनों में वो देश का नाम अभी दूसरा हो गया. ஆனால் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை.
आकाश और पृथ्वी टल जाएगा परंतु परमेश्वर का ये पवित्र वचन कभी न टलता ஒவ்வொரு புள்ளி கமா எல்லாம் நிறைவேறிக் கொண்டேதான் हर இருக்கிறது. एक फुल स्टॉप कमा सब कुछ पूरा होता வேதத்திலே ஒரு உறுப்பும் ஒளிந்து போகாது அழிந்து போகாது. आमेन ये शास्त्र से ना केवल एक बिंदु ना मात्र அது मिटाएगा அப்படியே நிறைவேறிக் கொண்டே ये இருக்கும். ही पूरा हो நிறைவேறி முடிந்தது இருக்கிறது. आमेन बहुत सारा पूरा हो चुका இந்த நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. अभी पूरा हो रहा है நிறைவேறிக்கோ और நிறைவேற भी காலம் पूरे இருக்கிறது. होने वाले बात है அப்படிப்பட்ட வேதம் மெய்யானதாகவே இருக்கிறது. आमेन ये शास्त्र है सच्ची बात है அல்லேலூயா. हालेलुया அப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கையிலே பிடித்துள்ளீர்கள். ऐसे पवित्र शास्त्र है आज तुम्हारे हाथ में है நம்முடைய கையில பிடித்திருக்கிற வேதம் हम अपने हाथ में रखा है शास्त्र உன் வாழ்க்கையில இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற அத்தனை சம்பவங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. आमेन इस संसार में जो जो हो रहा सारी संभव को इसमें लिखा है கடந்த நாட்கள்ல கடந்த வாரத்திலே பேசினேன். बीते हुए हफ्ते मैंने बताया அங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்தோம். मत्ती 24वां अध्याय से मैं बताया மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல मत्ती 24वां अध्याय அதாவது 24 விதமான அடையாளங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 24 प्रकार के चिन्ह के बारे में दिया அந்த அடையாளங்களின் போதுதான் இயேசு அங்கே 2 விதமாக வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु के आगमन के बारे में 2 विषय को ஆனா लिखा சீசர்கள் கேட்ட கேள்வி சில உணரலாம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. लेकिन यीशु के पास आकर जो चेलों ने सवाल पूछा उन दिनों के अनुसार वो लोग सवाल पूछा அதாவது உம்முடைய வருகைக்கு உம்முடைய முடிவுக்கு அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள். तुम्हारा आने का और जगत के अंत का क्या चिन्ह होगा அதுக்கு இயேசு சொன்னார், यीशु ने कहा எப்பா இதெல்லாம் சம்பவிக்கும், ये सब होना अवश्य है யுத்தம் நடக்கும், युद्ध का सच्चा யுத்தத்தின் सुनेंगे செய்தியை கேள்விப்படுங்கள், लड़ाई के चर्चा सुनेंगे கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், सावधान रहो घबराहट இவையெல்லாம் नहीं होना சம்பவிக்க வேண்டியதே, ये सब होना अवश्य है ஆனாலும் முடிவு உண்டாகாது. लेकिन अंत तुरंत नहीं होता ஜனத்துவமாக ஜனமும் लोगों के विरोध से लोग ராஜ்யத்துக்குமாக ராஜ்யம் எழும்பும். राज्य के विरोध से राज उठ के खड़े होंगे பஞ்சங்களும் अकाल கொள்ள நோய்களும் महामारी புவியதிர்ச்சிலும் भूकंप பல இடங்களில் உண்டாகும். कई जगह पर होगी இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ये सब बातें पीड़ाओं के आरंभ இதை है குறித்து நாம் போன வாரத்தில் செய்தியை इसके கேட்டோம். बारे में पिछले हफ्ते ஆனால் संदेश உங்கள் सुना இருதயம் கலங்காதபடிக்கு आमेन इसलिए तुम्हारे मन घबराहट नहीं होना தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், परमेश्वर पर विश्वास रखो என்னிடத்தில் விசுவாசமாருங்கள். यीशु पर भी विश्वास ஆண்டவர் रखो இயேசு சொன்ன வார்த்தை ये यीशु का யோவான் सत्य 14 1 2 3 வசனங்களை வாசிக்கிறோம். है यूहन्ना 14 अध्याय में पहला दूसरा யோவான் तीसरा वचन 14ஆம் அதிகாரம் 1 2 3 வசனங்களிலே यूहन्ना 14 अध्याय में पहला दूसरा तीसरा உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக तुम्हारा मन व्याकुल ना हो தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், परमेश्वर पर विश्वास என்னிடத்தில் रखो मुझ விசுவாசமாயிருங்கள். पर भी विश्वास என் பிதாவின் வீட்டிலே अनेक வாசல்கள் உண்டு, मेरे पिता के घर में बहुत से रखने के அப்படி स्थान है இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். यदि न होता तो मैं तुमसे कह ஒரு देता ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். क्योंकि मैं तुम्हारे लिए एक जगह तैयार करने जाता हूँ நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். और यदि मैं जाकर तुम्हारे लिए जगह तैयार करूं तो फिर आकर तुम्हें अपने यहाँ ले जाऊंगा कि जहाँ मैं रहूं वहाँ तुम भी रहो ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो ஆகவே உங்களுடைய இந்த நாட்களே உங்களுடைய திருச்சபையை பார்த்து சொல்றார், நான் உங்களை திக்கற்றவளாக கைவிடேன். 18ஆம் வசனம் சொல்கிறது, आमेन 18 वचन इन दिनों में प्रभु अपने मंडली की ओर कहता मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा உங்களிடத்தில் வருவேன். मैं तुम्हारे पास आता हूँ வருவேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணார். मैं आता हूँ कहा वो देर नहीं लगता आता है இங்க கவனிங்க, இந்த உலகத்துல இங்க நமக்கு முடிவு போன வாரத்துல தேவ செய்தியை கேட்டோம். पीछे हफ्ता हमने संदेश को सुना நமக்கு முடிவு இயேசுதான். हमारा अंत यीशु है நமக்கு முடிவு என்ன? हमारा क्या अंत ஆதிமவர் அந்தமவர், आदि और अंत वही அல்பாவர் ஒமேகாவர், अल्फा और ओमेगा वही है துவக்கமர் முடிவுமானவர். प्रथम और अंतिम वही है நமக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான் முடிவை குறித்து சொல்கிறது. हमारा पवित्र शास्त्र है अंत के बारे में कहता है நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுதான் சரியாக முடித்தவர். तुम्हारा जो उद्धार करता है वो यीशु ही ठीक से अंत किया ஆவிதான் ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். रोमियो 10वां अध्याय 4वां वचन For Christ is the end of the law. हमें मसीह व्यवस्था का अंत அவரே அவருக்கு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். वो ही व्यवस्था का अंत है அவர்தான் பிரமாணங்களை நிறைவேற்றி முடித்து பிதாவின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். मसीह ही सारी व्यवस्था को पूरा किया अंत किया अभी पिता के सिंहासन में बैठा ஆகவே உனக்கு முடிவு ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்துட்டார். इसलिए तुम्हारा अंत पहले प्रभु यीशु मसीह दे दिया நான் மரித்தேன், சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். மரணத்துக்கு பாதாளத்துக்கு திறவுகளை உடையவனாக இருக்கிறேன். देखो मैं मरा था
परंतु अब मैं युगानुयुग जीवित हूँ। अब अधोलोक और मृत्यु का चाबी मेरे ही हाथ में है। வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य पहला अध्याय 18வது வசனம் சொல்கிறது. 18 Revelation chapter 1 verse 18. प्रकाशित पहला अध्याय में 18 மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். मैं मर गया था और अब देख मैं युगानुयुग நான் जीवित हूँ மரணத்துக்கு பாதுகாக்கக்கூடிய திறவுகளை உடையவனாக இருக்கிறேன். और मृत्यु और अधोलोक की चाबी मेरी ही पास நமக்கு है। முடிவு திறவுகோல் அவர்கிட்ட இருக்கு. हमारा जो अंत है वो चाबी यीशु के पास है। யார் பூட்டினானே திறந்தானே. कोई खोलने में क्या है, बंद करने में क्या है। ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் ஆல்மோஸ்ட் அந்த நீர் அந்த ஆல்மோஸ்ட் அதுக்கு என்ன பேரு? जलसंधि। ஜலசந்தி. आमेन। आमोस जलसंधि। அந்த ஸ்ட்ரைட் அல்லது ஆல்மோஸ்ட் वलेगुड़ा। ஸ்ட்ரைட் அந்த வழியை हालेलुया। யார் அடைச்சானே திறந்தா என்ன? जो जहाज में तेल लेकर आता पेट्रोल डीजल, ஆனால் आमोस जलसंधि को कोई बंद करने में क्या, आना- खोलने में क्या। ஆனா யுத்தம் வரும்போது जब युद्ध आएगा, பஞ்சம் வரும், अकाल आएगा, கொள்ளை நோய் வரும், महामारी आएगा, பூகம்பம் வரும். भूकंप भी आएगा। ஆனாலும் फिर भी அப்படிப்பட்ட வேலைகளையும் वैसे समय में உனக்கு திறவுகோலாக இருக்கிறவர், तुम्हारे लिए चाबी ஜெயித்தவர் जय पाया। இயேசு சொன்னார். यीशु ने कहा, யோவான் 16:33 यूहन्ना 16:33, ஜான் சாப்டர் 16 verse 33. यूहन्ना 16:33, இவ்வளவு சமாதானத்தை உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன், இவ்வுலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். मैंने ये बातें तुमसे इसलिए कही है कि तुम्हें मुझ में शांति मिले। संसार में तुम्हें क्लेश होता है, परंतु ढाढ़स बांधो, मैंने संसार को जीत लिया। ஆகவேதான் துவக்க வசனத்தில் நான் சொன்னேன், நீங்கள் உபத்திரத்தின் குகையில் தான் இருக்கிறீர்கள். इसलिए मैंने शुरुआत में कहा तुम उपद्रव के पट्टी में ही रहता है। உபத்திர இவ்வளவுத்திலே உபத்திரம் உண்டு, इस संसार में क्लेश तो होता है, திடன் கொள்ளுங்கள், परंतु ढाढ़स நான் बांधो, உலகத்தை ஜெயித்தேன். मैं संसार को जीत நமக்கு लिया। சாவி, ஜெயித்த சாவி இருக்குது. हमारा जो जीत लिया वो चाबी है, உனக்கு மூடல. तेरे लिए बंद नहीं। அல்லது தாவீதின் திறவுகோலை உடையவர். वो दाऊद की चाबी उसके पास है। வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். प्रकाशित वाक्य 3 अध्याय में வெளிப்படுத்தின 7 3:7 சொல்கிறது. प्रकाशित वाक्य 3 பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவர் உரைக்கிறதாவது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுறமாகிய சொல்கிறதாவது. फिलदीविया के कलीसिया के दूत को ये लिख, जो पवित्र और सत्य है और जो दाऊद की चाबी रखता है, जिसके खोले हुए को कोई बंद नहीं कर सकता और बंद किए हुए को कोई खोल नहीं உன் सकता। கிரியைகளை அறிந்திருக்கிறேன். मैं तेरे कामों को உனக்கு जानता हूं। கொஞ்சம் பலர் இருந்தும் देख तुम्हारा என் थोड़ी सी நாமத்தை सामर्थ, மறதலியாதபடினால் तूने मेरे नाम को இதோ इनकार नहीं किया। திறந்த வாசலை வைத்திருக்கிற ஒருவன் அதை பூட்ட மாட்டான். मैंने तेरे सामने एक द्वार खोल रखा है, कोई बंद नहीं कर உனக்கு सकता। கொஞ்சம் உபத்திரங்கள் நெருக்கங்கள் வரும்போது, பஞ்சங்கள் கொள்ளை நோய் எல்லா சம்பவங்கள் நடக்கும்போது உனக்கு வசனத்தை மறுதலித்து விடக் கூடாது. आमेन। जब अकाल और भूकंप और महामारी आते समय तू ये वचन को इनकार नहीं करना। ஒருவனும் பூட்ட மாட்டான். कोई नहीं बंद करेगा। பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. अधोलोक के फाटक कलीसिया को प्रफल नहीं நீ करेगा। சபையிலே தேவனுடைய சபையிலே तो சேர்க்கப்பட்டவன். परमेश्वर के कलीसिया में ஜெயித்தவருக்கு रहता है। அடையாளமான இயேசு தலையாருக்கான அவயமாக आमेन। இருக்கிறார். जो जय पाया यीशु की शिरोमणि है, हम सब उनका देह का अंग है। அந்த சாவி, ஜெயித்த சாவி அவர் கையில் இருக்கிறது. जो जय पाया चाबी यीशु के हाथ में ஆதாம் है। முதலா இயேசு கிறிஸ்து வரைக்கும் आदम से लेकर यीशु मसीह என்ன तक செய்து மரணம் मृत्यु राज्य मरणम। किया, मृत्यु राज्य किया, இயேசு ஜெயித்து लेकिन यीशु जय पाया। முதலாவது எங்க போனார் தெரியுமா? पहले यीशु कहाँ எங்க गया? போனாரு? कहाँ गया? இறங்கினார் என்றால் ஏறினார் என்று அர்த்தம் இருக்கிறது. उत्तर आया फिर वही ऊपर गया। அதனாலதான் கத்தோலிக்க ஒரு ஜெப புத்தகத்துல பாதாளத்துக்கு இறங்கி உயிர் தெழுந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. हालेलुया। இங்க கவனிக்க வேண்டும், அவர் உயிர் தெழுந்து वो जी उठकर எங்க போனாரு? कहाँ गया? உடனே போயிட்டாரா? क्या तुरंत यीशु चला गया? அவன்கிட்ட போய் वो उनके पास जाके பிடுங்கிட்டாரு. चाबी को छीन लिया। எடுத்து வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபத்திலே வாசிக்கிறோம். इफिसियों को पत्र, எபேசியர்கள் நிருபம் इफिसियों வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय எடுத்து 8வது வசனம் சொல்கிறது. 8वां वचन। ஆதலால் உன்னத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். इसलिए वह कहता है वो ऊंचे पर चढ़ा
और बंदियों को बांध ले गया और मनुष्यों को दान दी। ஏறினார் என்பதனால் அது அவருக்கு முன்னே பூமியில் தாழ்விடங்கள் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? उसके चढ़ने से और क्या पाया जाता है, केवल एक ही वह पृथ्वी की निचली जगह में उतरा भी था। இங்க பாருங்க, இயேசு உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக பரதேசியும் பாதாளமும் கீழே தான் இருந்தது. और यीशु का जी उठने के पहले परदेश और अधोलोक दोनों नीचे ही था। ஹல்லேலூயா. हालेलुया। ரெண்டுமே கீழே தான் இருந்துச்சு. दोनों नीचे था ஆனா पृथ्वी के नीचे, காணக்கூடிய தூரம் இருந்தது. लेकिन दोनों एक दूसरे को देख இயேசு ஒரு सकता था। ஊமையை சொன்னார். यीशु ने एक दृष्टांत को லூக்கா कहा। 16ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு ஊமையை சொன்னார். लूका 16 अध्याय में यीशु ने एक இப்ப படிக்க दृष्टांत வேண்டாம். அது ஒரு ஐஸ்வர்யவான்ங்கிற ஒரு மனிதன் இருந்தான். एक धनवान व्यक्ति था, ரத்தாம்பரம் தரித்து वो मलमल कपड़ा पहन के அவன் வந்து உயர்ந்த சாப்பாடுகளை புசித்து கொண்டிருந்தான். वो अच्छे मनभावनी जीवन சம்பிரதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். वो अच्छे से जीवन बिताया, லைஃப் ரொம்ப உலகத்துல இன்பமா வாழ்ந்து बहुत கொண்டிருக்கிறான். मनोहर की जीवन में ஆனா था। ஏழை லாசர் परंतु एक कंगाल लाजर அந்த 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 மேஜைங்க இருக்கிற துணிக்கைகளை தின்று கொண்டிருந்தான். उन धनवान के मेज जो गिरेगा वो छूर को நாய்கள் அவன் புக்னிகளை நக்கினது. में कुत्ते लोग आके उनको खाए ரெண்டு பேரும் மரித்தார்கள். वो दोनों मर गया। அந்த லாசர் அந்த யாரு தரித்திரன் யாருடைய ஆபிரகாம் மடியிலே சேர்க்கப்பட்டார். दोनों मरने के बाद वो कंगाल लाजर अब्राहम के मांडी में चला गया। ஆனால் परंतु वो धनवान இந்த ஐஸ்வர்யவானோ वो धनवान व्यक्ति அங்கிருந்து கதறுகிறான். वो वहां से चिल्ला रहा है, அவ்வளவு அக்கினியில வேதனை அடைஞ்சிட்டு इतना अग्नि में वो चिल्ला रहा है। அந்த அவனுக்கு ஒரு சொட்டு விரல் தண்ணியாவது என் நாக்குல वो நினைக்கிறேன். लाजर के उंगली से एक बूंद पानी मांग रहा था। ஹல்லேலூயா. हालेलुया। அவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். उतना वो धनवान, உனக்கு எங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிளவு இருக்குப்பா. आमीन। तब उन्होंने कहा दोनों को बीच में एक गड्ढा है। ஒரு பிளவு இருக்கிறது. आमीन, एक गड्ढा है, ஒரு சேனல் இருக்கிறது. एक चैनल है। பார்க்கிற தூரம் இருக்கலாம், आमीन। यदि एक दूसरे को देख सकता है, கேட்கிற தூரம் இருக்கலாம், सुन सकता है, ஆனால் கடந்து போக முடியாது. लेकिन यहाँ से वहाँ कोई नहीं जा அப்போ सकता। பரதேசி பாதாளம் முதல்ல கீழே இருந்துச்சு. आमीन। पहले ये परदेश और अधोलोक दोनों ये पृथ्वी के नीचे ही था। நான்கு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். चार विषय को तुम ध्यान பரதேசி रखना। வேற பாதாளம் வேற. परदेश अलग है और स्वर्ग अलग है, சொர்க்கலோக अलग है. स्वर्ग लोग अलग है। இங்க பாருங்க, ஹெவன் வேற, பாரடைஸ் வேற. आमीन। परदेश अलग है, स्वर्ग अलग है। ஹல்லேலூயா. இங்க हालेलुया। கவனிக்க வேண்டும், பாதாளம் வேற, நரகம் வேற. नरक अलग है, अधोलोक अलग है। ஹல்லேலூயா. हालेलुया। நியாய தீர்ப்பு அடங்கிய போதுதான் நரகத்திலே கொண்டு அக்கினியில போடுவார். जब न्याय चुकाएंगे तभी नरक में वो अग्नि में डालेगा। அது பேர் நித்திய அக்கினி, उसका नाम अनंत अग्नि। அவியாத அக்கினி. वो कभी वो जलते रहेगा, அது उसका பேர் अंत नहीं। நரகம். वो ये नरक। அத மத்தேயு 25 கடைசில வாசிக்கிறோம், படிக்க வேண்டாம். मत्ती 25 अध्याय में आखिरी वचन में இங்க कहता கவனிங்க, இன்னொன்னு இருக்கிறது நித்திய ஜீவன். है। और एक है आनंद அத जीवन। பரலோக அனுபவம், நித்தியமா வாழ்க்கை. आमीन। वो ये स्वर्ग का अनुभव है, युगानुयुग जिएंगे। அதுக்கு முன்பாக उससे पहले பரதேசியும் பாதாளமும் இருக்குது. परदेश और अधोलोक। उठकर உன்னதத்துக்கு ஏறக்கு முன்பாக ऊपर जाने से पहले இங்க பாருங்க, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி बंदियों को बंद करके ஒரு சிலுவை கல்லனை பார்த்து சொன்னார். एक टाकू को और यीशु ने कहा, வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு கல்லன் இருந்தான். यीशु के दोनों तरफ में दो टाकू था। ஒருவனை பார்த்து சொன்னார், நீ இன்று என்னோடு பரதேசியில் இருப்பாய். एक टाकू को यीशु ने कहा तू आज मेरे साथ परदेश में அப்ப இந்த रहेगा। பூமியில கர்த்தருக்கு அதாவது ஜீவியம் உண்மையாகவே ஆண்டவருக்காக மரித்தவர்கள், इस पृथ्वी में जो कोई सचमुच प्रभु पर मरता है, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். अब्राहम परमेश्वर का मित्र है, யோவான் ஸ்நானன் தோழன், இயேசுவுக்கு தோழன். और युगन्ना बपतिस्मा देने वाला यीशु का मित्र है। இப்படிப்பட்டவர்களா இருந்த ஸ்தானம் என்ன? ये सारे लोग कहाँ थे? மரித்தார்கள். मर गए थे। ஆபிரகாம் இருந்த மடியில இந்த ஆபிரகாம் யாரு சேர்க்கப்பட்டான்? லாசர் சேர்க்கப்பட்டான். अब्राहम की मांडी में ये लाजर था। அப்போ இங்க கவனிங்க, அவர் உன்னதத்துக்கு ஏறும்போது இந்த பரதேசிய இந்த பாரடைஸ மேல கொண்டு போயிட்டார். जब यीशु ऊंचे पर चढ़ा तभी ये बंदियों को बांध के लेके गया। அப்ப இங்க கவனிக்க வேண்டும், அந்த 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 அவன்கிட்ட போய் மரணத்துக்கு அதிகான பிசாசானவன, जो मरण के अधिकारी है वो शैतान को, ஆதாம் முதலா இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்துக்கு அதிகாரி யார்? பிசாசு. आदम से लेकर यीशु मसीह तक मरण का अधिपति कौन है? நான் शैतान। ஜெயித்தேன். आमीन। उनके पास जाके यीशु ने कहा मैं जय पा लिया। 2:14-15 வாசிக்க முடியும். आमीन। इब्रानी 2 अध्याय 14 और 15। எபிரேயர்களிடம்
इब्रानी का पत्री இரண்டாம் அதிகாரம் दूसरा अध्याय 14-15 வசனங்களை வாசிக்கலாம். 14 और 15. எபிரேயர் வேகமா எடுத்துக்கொள்ளும் 2:14-15. इसलिए பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களா இருக்க அவர்களும் நம்மை போல மாம்சம் இரத்தத்தை உடையவராகும்படிக்கு பிசாசுடைய மரணத்தினால் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு மரணத்துக்கு எதிரான பிசாசுகளை தமது மரணத்தில் அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்திருக்கிறார்களை யாவரதும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். इसलिए जबकि लड़के मांस और लहू की बाही हो तो आप भी उनके समान उनका सगवाई हो गया, ताकि मृत्यु के द्वारा उसे जिसे मृत्यु पर शक्ति मिली थी अर्थात शैतान को निकम्मा कर दे, और जितने मृत्यु के भय के मारे जीवन पर दासत्व में फंसे थे उन्हें छुड़ा ले. இயேசுவே ஜெயித்தார். यीशु ही जय पाया நம்முடைய அக்கிரமங்களுக்காக, हमारे अधर्मों, பாவங்களுக்காக, हमारे पापों, இயேசு மரித்து यीशु मारा அடக்கம் गया, செய்யப்பட்டு गाड़ा गया, மூணாம் நாள் உயிர் தெழுந்தார். तीसरे दिन जी उठा. இதை விசுவாசிக்கிறோம். इस बात को विश्वास அந்த करता है. மரணத்துக்கு அதியான பிசாசானவனை वो मरण के अधिपति शैतान தமது को மரணத்திலே அழித்து अपने मरण से निकम्मा कर दिया. அங்க கீழே இறங்கி போய் वो नीचे जाकर அங்க என்ன செய்யறாரு? क्या किया? यीशु மரணத்துக்கான அதிகாரம் உன்கிட்ட இருக்கிற சாவி, மரணத்தினுடைய அதிகாரத்தின் சாவி, जो मरण के अधिपति के पास वो अधिकार का चाबी था, அந்த சாவியை பிடிங்கிட்டு वो चाबी को छीन लिए, அவர் பரமேறி சென்று वो விட்டார். ऊपर चढ़ गया. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே அவன் பூட்டவும் முடியாது, திறக்கவும் முடியாது. इसलिए वो शैतान का अभी बंद भी नहीं कर सकता, खोलने भी नहीं होता. அம்மா ஐயா உன்னை தேவ சித்தம் இல்லாம உயிரை எடுக்க முடியாதவன். आमीन. हे माँ, हे भाई, प्रभु की इच्छा बिना भाई तुम्हारा, प्रभु के इच्छा बिना तेरे जान को वो निकल नहीं सकता है. आमीन. தேவனுடைய சபை பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. आमीन. अधोलोक के पाटक कलीसिया को प्रफल नहीं करता. அவரிடத்துல திறவுகோல் அவன் பூட்டா என்ன திறந்தா என்ன? आमीन. चाबी उसके पास है, फिर शैतान खोलने में बंद करने में हमको क्या? இப்படிப்பட்ட யுத்தமான காலங்களிலே, இப்படிப்பட்ட காலங்களிலே, நெருக்கமான வேதனையான காலங்களிலே वैसे जो लड़ाई हो रहा है, इतने बड़े संकट में, उपद्रव में, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். तुम धोखा न पाना, सावधान रहो. என்னிடத்திலே விசுவாசமா இருங்கள். मुझ पर विश्वास रखो. தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள். परमेश्वर पर विश्वास என்னிடத்திலே रखो. விசுவாசமா இருங்கள். मुझ पर विश्वास பிதா रखो. வீட்டிலே அநேக வாசஸ்தலம் உண்டு. मेरे पिता के घर पे बहुत सारे निवास உனக்காக ஒரு स्थान हैं. வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். तुम्हारे लिए एक जगह को प्रभु तैयार किया. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு இந்த நாட்களிலே, அப்படிப்பட்ட நெருக்கமான காலங்களிலே वैसे उपद्रव के दिन में வருவார். यीशु आएगा, வருவார். आएगा. ஹல்லேலூயா. हालेलुया. மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். आमीन. मरे हुए जो प्रभु पर मरे उन लोग जी उठेंगे. உயிரோடு நாமும் கூட जो जीते जी हम भी அவரோடு கூட उसी எழுந்திருப்போம். के साथ जाएंगे. ஹல்லேலூயா. हालेलुया. இதான் இங்கே கவனிங்க, முதலாம் உயிர் தழுதல். ये पहले जी उठ. முதலாம் உயிர் தழுதலுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். आमीन. पहले पुनरुत्थान में तुम भागी हो ना. முதலாம் உயிர் தழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. क्योंकि वचन कहता है जो जो पहले पुनरुत्थान में भागी है वो धन्य है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அப்ப இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றார், முதலாம் அந்த உயிர் தழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. आमीन. शास्त्र कहता है जो पहले पुनरुत्थान में भागी होता है वो धन्य है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा. அப்ப அதற்கு நம்மை பங்குள்ளவர்களாக வைக்கிறார். आमीन. हम पहले पुनरुत्थान के भागी होने, இதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். इसीलिए हमें बुलाया. அவை உலகத்துல முடிவு ஒண்ணு வராது. इस संसार का अंत तुरंत नहीं होगा. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ये सब पीड़ाओं के आरंभ है. நீங்க முதலாவது இங்க கவனிங்க, இரண்டாவது அடுத்தது ஒன்று இருக்கிறது. फिर इसके बाद और एक है. அந்த வேதத்துக்கு விரோதமாக ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புவான். ये शास्त्र के विरोध से मसीह का विरोधी एक खड़ा அது होगा. உபத்திர காலம், மகா உபத்திர காலம். वो उपद्रव के समय, महा उपद्रव के அந்த समय, காலத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. उस उपद्रव के समय के पहले कलीसिया को उठा लेगा. அப்ப இப்படிப்பட்ட உபத்திரங்கள், நெருக்கங்கள் வருகிறது. ऐसे उपद्रव संकट होता உங்கள் है. இருதயம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. तुम्हारा मन घबरा न जाना, सावधान रहो. எச்சரிக்கையா இருங்க. आमीन. वंचित न होना, सावधान रहो. விசுவாசத்தை விட்டு நாம் வழுவி போயிடக்கூடாது. हम अपने विश्वास को इनकार भी नहीं करना. ஆண்டவருடைய வார்த்தையிலே நிக்க வேண்டும். प्रभु के वचन में ही खड़ा होना. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தையை புரட்டுவதற்கு अनेक கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள் வரும். इन दिनों में परमेश्वर का वचन को पलटने के लिए कई झूठे पौष्टिकता और झूठे उपदेश खड़े होंगे. கவனமாக தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிக்க வேண்டும். लेकिन हम सावधान से परमेश्वर के वचन में खड़े होना. விசுவாச ஜீவியத்தை போக்கடிக்க, तुम
तुम्हारा विश्वास को बदलने मिटाने के लिए வருகிறது பஞ்சம் என்கிற ஒரு பட்டயம் வருகிறது. अकाल नाम में एक तलवार आ रहा है. அதுல நிக்க முடியுமா? उस तलवार को तो खड़ा हो ही கொரோனா क्या? வந்து நிறைய பேரை கொண்டு போயிட்டு சோரம் போயிட்டாங்க. कोरोना आके बहुत सारे लोग इनकार कर दिए. நிறைய பேர் சோரம் போயிட்டாங்க. बहुत सारे लोग धोखा நிறைய पाए. பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. बहुत सारे लोग पीछे हट गए. வாழ்க்கையில பேக் ஸ்லைட் பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள். हट गए पीछे. இப்படிப்பட்ட காலங்கள்ல वैसे दिनों விசுவாசத்திலே நீங்கள் நிலைநிற்க வேண்டும். तुम सब विश्वास में खड़े हो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அவர் முகத்தை மறைக்க மாட்டார். वो अपने मुंह को नहीं छिपाएगा. அப்ப இப்படிப்பட்ட காலங்கள்ல இங்கே கவனிக்க. இரண்டாவது, இப்ப தேசத்துல நடந்து கொண்டிருக்க யுத்தம் अभी जो देश में हो रहा है युद्ध இப்பவே எல்லாம் முடிவு வந்துரும் நினைக்காதீங்க. तुरंत अंत नहीं होता. தேர்ட் வேர்ல்டு வார் இப்ப வந்துட்டுன்னு சொல்லாதீங்க. ऐसे नहीं कहना तीसरे दुनिया के युद्ध हो रहा है. அது இப்ப வராது. वो अभी नहीं आएगा. இங்க கவனிக்க, அதுக்கு நாள் இருக்கு. उसका और दिन है. ஹல்லேலூயா. हालेलुया. சில பேர் தேர்ட் வேர்ல்டு வார், மூன்றாவது உலக யுத்தம் வருதுன்னு சொல்கிறார்கள். कई लोग बोलता है तीसरे दुनिया का युद्ध आ रहा है. வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है, 14 மத்தேயு 24:14 சொல்கிறது, मत्ती 24वां अध्याय में 14 वचन, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியிலெங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட அப்போதுதான் முடிவு வரும். राज्य का ये सुसमाचार सारे जगत में प्रचार किया जाएगा कि सब जातियों पर गवाही हो, तब अंत आ जाएगा. மேலும் பாலாக்கிற அருவருப்பானவன் குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. इसलिए जब तुम उस उजाड़ने वाली घृणित वस्तु को, जिसकी चर्चा दानियेल पोषितकता के द्वारा हुई थी, पवित्र स्थान में खड़ी हुई देखो, जो पढ़े वह समझे. அப்ப யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். तब जो यहूदिया में हो वे पहाड़ों पर भाग जाएं. அங்கே வீட்டிலே இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாக எடுப்பதற்கு இறங்காதற்கு கடவன். जो छत पर हो वह अपने घर में से सामान लेने को न வயலில் उतरे. இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதற்கு கடவன். और जो खेत में हो वह अपना कपड़ा लेने को पीछे அந்நாட்களிலே न लौटे. கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுப்பவர்களுக்கும் ஐயோ. उन दिनों में जो गर्भवती और दूध पिलाती होंगी उनके लिए हाय நீங்கள் हाय. ஓடி போது மாரிக்காலத்திலாவது ஓய்நாளது சம்பவிக்காதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். प्रार्थना किया करो कि तुम्हें झाड़े में या सप्त के दिन भागना न पड़े. இங்கே ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராததும் இனிமேல் சம்பவிக்கமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். क्योंकि उस समय ऐसे भारी क्लेश होगा जैसे जगत के आरंभ से न अब तक हुआ और न कभी होगा. இது உங்களுக்கு அல்ல, ये तुम्हारे लिए नहीं. இது உபத்திர காலம் மகாபத்திர காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லப்பட்டது. ये पूरा जो उपद्रव और महा उपद्रव के दिन के बारे में. உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய சம்பவத்துல நீங்க விழிப்படைந்து கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. लेकिन अभी जो लड़ाई हो रहा है इस विषय में तुम जागते रहो, तुम सावधान रहो, घबराना नहीं. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. तुम धोखा न खाना, सावधान रहो. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல एजेकिएल 38वां अध्याय. இங்க வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் एजेकिएल 38-39ஆம் அதிகாரத்துல இதை குறித்து நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. एजेकिएल 38 और 39वां अध्याय में इसके बारे में बहुत सारा இங்க वचन है. வாசிக்கன்னு சொன்னா எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். एजेकिएल 39 23 எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளும். எசேக்கியேல் 39:23. एजेकिएल 39वां अध्याय में 23वां वचन. இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்து நிமித்தே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணபடியால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன். அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். जाति जाति के लोग भी जान लेंगे कि इज़राइल का घराना अपने अधर्म के कारण बंधुआई में गया था, क्योंकि उन्होंने मुझसे ऐसे विश्वासघात किया कि मैंने अपना मुंह उनसे मोड़ लिया और उनको उनके बैरियों के वश कर दिया और वे सब तलवार से मारे गए. இந்த இஸ்ரவேலுக்கு தேவன் ஏன் முகத்தை மறைத்தார்? ये इज़राइल लोग के लिए परमेश्वर क्यों अपने मुंह இவர்கள் को, அக்கிரமத்து நிமித்தமாக இவர்களுக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். ये इज़राइल लोग अपने अधर्म के मारे बंधुआई में நீங்கள் पड़े. எகிப்திலே सिறைப்பட்டு போனார்கள். आवे ये मिस्र में बंधुआई में पड़े. 430 வருஷம் சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்டார்கள். 430 बरस बंधुआई से छुड़ाया. அப்புறம் பாபிலோனிலே சிறைப்பட்டு போனார்கள். फिर बाबिलोन में बंधुआई में पड़े. 70 வருஷம் சிறையிருப்பை திருப்பினார். 70 वर्ष के बाद छुड़ाया. அவர் தேவன் சில காலங்கள் முகத்தை மறைத்தார். परमेश्वर गए समय ऐसे अपने मुंह को छिपाया அதை था. போல இயேசுவை சிலுவையில் அறைந்தது யூதர்கள்.
और यीशु को क्रूस पर मारा है यहूदी लोग है। இயேசுவை அக்கிரமக்காரன் சொல்லி சிலுவையில் அறைந்தார்கள். यीशु का अधर्मी बोलकर क्रूस पर मारा। ஒரு நீதிமானை அவர்கள் கொன்றார்கள். एक धर्मी व्यक्ति को वो लोग मार डाला। ஆகவே அந்த தேசம் சிதறடிக்கப்பட்டது. इसलिए वो इस्राएल देश तितर पितर हो AD गया। 70 தீத்துராயினால் அங்கே எருசலேம் நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டது. यीशु मसीह के बाद 17वें वर्ष में वो तीतुरायन के द्वारा वो यरूशलेम नगर को जला दिया, पूरा तितर पितर हो गया। சரித்திரம் ஜோசிபஸ்ங்கிற எழுத்தாளர் சொல்கிறார், பல லட்சம் ஜனங்கள் 35 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். और जोसीपर नाम का एक लिखने वाला वो कहता है लगभग 35 लाख लोग मार डाल। யூதேயாவிலே அப்படிப்பட்ட அந்த ரத்தம் ஆறாக ஓடிச்சுதான். वो यहूदा देश में वो खून ऐसे नदी के समान बहा रहा था। அப்படிப்பட்ட அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு செய்தார், முகத்தை மறைத்து விட்டார். वैसे परमेश्वर अपने मुंह को छिपाकर उन यहूदी लोग के बीच में वैसे फैसला किया। சிதறடிக்கப்பட்டார்கள். वो देश को तितर யூதர்கள் எல்லா இடத்தையும் சிதறடிக்கப்பட்டார்கள். यहूदी लोग सारे संसार भर के தேசத்தை तितर விட்டு पितर ஓடிட்டாங்க. अपना देश छोड़ के भाग गए। ஏங்க எல்லாத்தையும் விட்டு ஓடிப்பட்டு அவர்கள் सब कुछ छोड़ के भाग गए। அது ஓடினவங்க वैसे भाग गया था। 1948 தான் அவங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தாங்க. फिर 1948 वर्ष में वो लोग अपने देश में அது आए। வரைக்கும் சொந்த நாட்டுக்கு வர முடியாது. तब तक अपने देश में नहीं आ உலகம் पाए। முழுவதும் சிதறடிக்கப்பட்டதாக सारे जगत पूरा वो लोग तीतर पितर அவர்கள் हो गए। சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். वो तीतर पितर अनुभव। தேவன் முகத்தை மறைத்தார். परमेश्वर उन यहूदी लोग के लिए अपने मुंह को छिपाया। அந்த யூதர்களுக்கு முகத்தை மறைத்தார். यहूदी लोग के लिए अपने मुख छिपाया। அந்த 48ல போய் அந்த தேசத்துக்குள்ள குடியேறினார். और 1948 में वो देश में जाके रहने लगा। ஆனாலும் இன்றைய வரைக்கும் அது யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கு. फिर भी आज तक वो इजराइल में युद्ध हो रहा है। ஆனாலும் உண்மையாகவே அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள மீட்புக்குள்ள வர முடியவில்லை. फिर भी वो सच्चा रीति से परमेश्वर के उस उद्धार के अनुभव में नहीं आया। அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால தான் நமக்கு புறஜாதிகளுக்கு நமக்கு இந்த கிருபை கிடைத்திருக்கு. वो लोग यीशु को ग्रहण नहीं किया, इस कारण हम जो अन्य जात थे हमको यह अनुग्रह मिला। அவர்களுக்கு மீட்பு உண்டு என்று उन சொல்லப்பட்டிருக்கிறது. लोग को भी उद्धार मिलेगा। ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय। எடுத்துக்கொள்ளுமா 25வது வசனத்தை வாசிக்கலாம். रोमियो 11वां अध्याय में 25वां மேலும் சகோதரி, நீங்கள் உங்களை புத்திமான்கள் எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். ए भाइयों, कहीं ऐसे न हो कि तुम अपने आप को बुद्धिमान समझ लो, इसलिए मैं नहीं चाहता कि ரோமன் சாப்டர் 11 verse 425. ரோமர்கள் நிருபம் 11:25. रोमियो 11वां अध्याय। ரகசியத்தை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். मैं एक भेद को तुम जानना அது என்னவெனில், புறஜாதியுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். मैं इसलिए मैं नहीं चाहता कि तुम इस भेद से अनजान रहो कि जब तक अन्य जातियों पूरी रीति से प्रवेश न कर ले तब तक इसराइल का एक भाग ऐसे ही कठोर रहेगा। புறஜாதி நிறைவு உண்டாகிற வரைக்கும் जब तक अन्य जाति पूरी அவர்கள் இருதயம் கடினமாக இருக்கிறது ஒரு பங்கு. जब तक वो इसराइल लोग का मन कठोर இந்த रहता है। பிரகாரம் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் इसी रीति से सारा इज़राइल उतार पाएगा, जैसे लिखा है छुड़ाने वाला सियोन से आएगा और अभक्ति को याकूब से दूर நான் करेगा। அவருடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவருடைய செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. और उनके साथ मेरी यही वाचा होगी जबकि मैं उनके पापों को दूर कर दूंगा। இதெல்லாம் நீங்க பழைய ஏற்பாட்டில் அநேக சொல்லப்பட்டிருக்கிறது. इसके बारे में पुराना नियम में लिख के रखा है। சகரியா 13ஆம் அதிகாரத்தில் 8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. जकरिया 13वां अध्याय 8 और 9 में। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். और येसाया भविष्यवक्ता 10वां अध्याय में இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ये सब में लिख के रखा है। 28வது வசனம் சொல்கிறது, और 28 वचन, சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். सुसमाचार के भाव से तो तुम्हारे लिए वे परमेश्वर के बैरी है। தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். परंतु चुन लिए जाने के भाव से वे बाप दादों के कारण प्यारे हैं। சுவிசேஷத்தின் நிமித்தம் सुसमाचार के நமக்கு कारण வரக்கூடிய இந்த காலம் சுவிசேஷத்தின் நிமித்தமாக हमारा ये सुसमाचार के कारण அவர்களை
பகையாக இருக்கிறார்கள். वो लोग परमेश्वर से बैरी அப்ப நம்ம புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். आमेन, क्योंकि अन्य जाति को भी सुसमाचार இப்படிப்பட்ட सुनाना। நெருக்கமான பஞ்சகால உபத்திரமான காலங்களிலே इसलिए अकाल उपद्रव और महामारी के दिन में நீங்களும் கெட்டு போக கூடாது. तुम भी नष्ट नहीं होना। இந்த பஞ்சகாலத்துல நெருக்கமான காலத்துல அவர்களெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ये अकाल और उपद्रव के समय में उन लोगों को भी सुसमाचार सुनाना। நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதென்றால் பாவியும் பக்தியில்லாதவனும் எப்படி ரட்சிக்கப்படுவான்? धर्मी व्यक्ति उतार पाना कठोर होगा तो फिर पापी और भक्तिहीन कैसे उतार पाएंगे? இதை குறித்து நான் கடந்த வேதபாட கூட்டத்திலே பேசினேன். इसके बारे में मैं संदेश दिया शास्त्र के सभा में। பேதுருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். पत्रस का पत्री, வேகமாக எடுத்துக்கொள்வோம். पत्रस 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் पहला पत्रस 4वां अध्याय 17வது வசனத்தை வாசிக்கலாம். 17 वचन। நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னவாயிருக்கும்? क्योंकि वह समय आ पहुंचा है कि पहले परमेश्वर के लोगों का न्याय किया जाए, और जबकि न्याय का आरंभ हम ही से होगा तो उनका क्या अंत होगा? முதலாவது நியாய தீர்ப்பு எங்கே துவங்குகிறது? आमेन। न्याय पहले कहाँ से शुरू होता? என்னிடத்திலும் உங்களிடத்தில் தான் துவங்குகிறது. मेरे से और तुम्हारे से ही शुरू होता है। அப்போ தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னதா இருக்கும்? फिर जो परमेश्वर को सुसमाचार को नहीं मानते उनका क्या अंत நீதிமானை होने वाला? ரட்சிக்கப்படுவதற்கு அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? यदि धर्मी व्यक्ति की कठिनाई से उतार पाएगा तो भक्तिहीन और पापी का क्या ठिकाना? நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதுன்றார். आमेन। यहाँ लिखा धर्मी व्यक्ति का उतार पाना कठिन है। கேட்டுக்கு போற வாசல் விரிவா இருக்குது. आमेन। विनाश में पहुंचने वाला वो फाटक चौड़ा है। ஜீவனுக்கு போற வாசல் ரொம்ப குறுகலா இருக்குது. आमेन। अविनाशी में पहुंचने वाला फाटक सकी थी, ரொம்ப குறுகலா இருக்குது. वो बहुत नैरो है। இப்படிப்பட்ட வாழ்க்கை இப்படிப்பட்ட காலங்களில वैसे दिनों में எதையாவது தெரிந்து கொண்டு இஷ்டம் போல வாழக்கூடாது. कुछ भी हम अपने मनभावनी जीवन नहीं பஞ்சம் வருகிறது, अकाल आ रहा है, கொள்ளை நோய் வருகிறது, महामारी आ रहा है, எல்லா விதமான சம்பவங்களும் வரும். हर प्रकार के उपद्रव हो। ஆனால் தேவனுடைய திருச்சபையுடைய உபதேசத்துக்கு நீ கட்டுப்பட்டு வாழணும். परंतु तुम सब मसीह के ये कलीसिया के उपदेश के अधीन में இஷ்டம் रहना, போல வாழ்வதற்காக அல்ல. अपने मनभावनी जीवन बिताने அப்ப नहीं। உங்களுடைய அங்கே வேதம் சொல்லி நீ இஷ்டம் போல வாழ்க்கு கடனாளி அல்ல என்று சொல்லிட்டார். आमेन। तू अपना नहीं है, तू अपने शरीर के अनुसार दिन काटने के लिए तू शरीर का कर्जदार नहीं। ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. रोमियो 8 पारा, எல்லாம் வேகமா எடுத்துக்கோ. ரோமர் 8:12. रोमियो 8 पारा। ஆகையால் சகோதரி மாம்சத்தை பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. इसलिए भाइयों हम शरीर के कर्जदार नहीं कि शरीर के अनुसार दिन काटे, மாம்சத்தை பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தை செய்களை அழித்தால் அழிவீர்கள். क्योंकि यदि तुम शरीर के अनुसार दिन काटोगे तो मरेगे, यदि आत्मा से देह की क्रियाओं को मारोगे तो जीवित அப்ப रहोगे। இப்படிப்பட்ட காலங்களிலே மாம்சத்தின்படி பிழைக்க கூடாது. हमें हम शरीर के अनुसार दिन नहीं काटना, மாம்சத்தின்படி பிழைக்கிறதுக்கு நீ கடனாளி அல்ல. तो शरीर के अनुसार दिन काटने के लिए शरीर के कर्जदार नहीं, நீ இஷ்டம் போல வாழ்க்கிறதுக்காக அல்ல. तो अपने मन भावना जीवन के लिए नहीं। எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். इसलिए कि जितने लोग परमेश्वर के आत्मा से चलाए चलते हैं वो ही परमेश्वर का पुत्र அப்ப है। இப்படிப்பட்ட காலங்கள் தேவ ஆவியினுடைய உங்களை நடத்த வேண்டும். आमीन। ऐसे दिन में पवित्र आत्मा तुम्हें अगुवाई करना, அவருடைய கோலும் தடி உன்னை தேட்டி நடத்த வேண்டும். उनका लाठी और सोटे से तुम्हारा तसल्ली होना। இஷ்டம் போல நான் பிழைக்கலாம் நினைக்க கூடாது. हम अपने मन भावना जीवन बिताने नहीं அதுதான் सोचना। நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிது. धर्मी व्यक्ति उतार पाना कठिन, பாவியிலும் பக்தியிலும் ஆதவனும் எப்படி फिर ரட்சிக்கப்படுவான்? पापी और भक्ति कैसे उतार पाएगा? அப்ப இப்படிப்பட்ட காலங்களிலே ஜீவனுக்கு போற வாசல் ரொம்ப குறுகலாத்தான் இருக்கிறது. हमें जो जीवन पर प्रवेश होना वो फाटक सखी थी, கேட்டுக்கு போற வாசல் விரிவா இருக்கிறது. हमें विनाश में प्रवेश होने वाला फाटक चौड़ा பஞ்ச है। காலங்களிலே எல்லாரும் தெரிந்து கொள்வது போல நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. अकाल के समय में जैसे सारे लोग दौड़ते वैसे तुम नहीं दौड़ நீங்கள் सकता। விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். तुम जागते रहो, प्रार्थना करो, உபதேசத்தை கைக்கொள்ள வேண்டும். उपदेश को मानो। உங்களுக்கு வனாந்தரத்திலே அங்கே மன்னாவை பொழிந்த தேவன், आमीन। तुम्हारे लिए जंगल में जो मन्ना को बरसाया, வனாந்தரத்திலே இறைச்சி காடையை போட்ட தேவன், जंगल में तुम्हारे लिए मांस को खिलाया, கற்பாரை நீரூட்டாக்கின தேவன், आमीन। चट्टान से पानी को உன்னை पिलाया, திறந்து உனக்கு எல்லாத்தையும் தருவார். तुम्हारे लिए सब कुछ நீ देगा। அழிந்து போகிற போஜனத்துக்காக வயிற்றுக்காகவே எனக்கு வயிறு தான் தெய்வம் சொல்லாத. तू नासवान भोजन के लिए ऐसे नहीं कहना मेरे पेट मेरा ईश्वर, வயிறு தான் தெய்வம் சொல்லிட்டு இஷ்டம் पेट போல ही கட்டக்கூடாது. मेरा ईश्वर ऐसे नहीं कहना। ரெண்டும் வயிறும் அழியும் போஜனம் அழிஞ்சு போகும். पेट भी नष्ट हो जाएगा, भोजन भी नष्ट हो जाएगा। पेट भी भोजन भी दोनों खत्म हो जाएगा. आमीन। हालेलुया. हालेलुया। ரெண்டும் அழிஞ்சு போகும். அப்போ वैरुम अलियुम போஜனம் भोजनम அழியும்.
அப்ப நீ அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை செய்யாத. எப்படிப்பட்ட காலம்? मैं नाशवान भोजन के लिए तो परिश्रम ना करो. யோவான் 6:27 வாசிக்கிற அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, यूहन्ना 6वां अध्याय 27 वचन नाशवान भोजन के लिए நித்திய ஜீவன் வரை நிலைநிற்கிறதுவாகவே நீ கிரியை செய். जो अनंत जीवन तक टकता है उसी भोजन John के लिए. chapter 6 verse 27. जान 6वां अध्याय में யூகன்னா 6:27 அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, नाशवान भोजन के लिए नहीं, நித்திய ஜீவனை நிலைநிற்காக நீ கிரியை செய்ய வேண்டும். जो अनंत जीवन तक टकता उसी भोजन के அப்ப लिए. நீதிமானை ரட்சிக்கப்படுது அரிதான காலங்கள் இது. धर्मी व्यक्ति उतार पाना कठिन है. அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய तो सुसमाचार सुनाने वाले, நீ ஆகாதுன்னு தள்ளப்பட்டு விடக்கூடாது. अगर तुम्हें ऐसे अयोग्य नहीं गिना, குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? क्या अंधा अंधा का अगुवाई நீனே कर सकता இப்படிப்பட்ட है? காலங்கள்ல குருடா இருந்தா तू ही ऐसे तीनों में अंधे होकर रखेगा, ரெண்டு பேரும் குழியில போயிருவ. फिर दोनों अंधा एक साथ गड्ढे में गिरेगा. ஹல்லேலூயா. हालेलुया. உன் விசுவாசத்துல நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும். तो विश्वास में धनी हो जा. அப்பதான் உன் ஆத்மாவை இப்படிப்பட்ட காலங்களை ஆதாயப்படுத்த तब ऐसे उपद्रव के दिनों में तू अपने प्राण को बचाएगा. ஆகவேதான் அங்கே ரோமர்கள் 20 வாசிக்கிறோம். रोमियो ரோமருக்கு 11ஆம் அதிகாரம். रोमियो 11वां अध्याय. அப்ப சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தமா பகையா இருக்காங்க. 28 வாசிக்கலாம். ரோமர் 11:28. सुसमाचार के भाव से तो तुम्हारे लिए वे परमेश्वर के बैरी है, தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்காங்க. परंतु चुन लिए जाने के भाव से वे बाप दादों के कारण प्यारे हैं. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்கள் அழைத்த அழைப்பு மாறாதவர்கள். क्योंकि परमेश्वर के वरदान और बुलाहट अटल है. அந்த யூதர்களுக்கு அவர்களுக்கு அழைத்த அழைப்பு கிருபையோ மாறாதுதான். यहूदी लोग के लिए जो परमेश्वर ने बुलाया बुलाहट और वरदान अटल है. அதனால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாக இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல, क्योंकि जैसे तुमने पहले परमेश्वर की आज्ञा न मानी परंतु अभी उनकी आज्ञा न मानने से तुम पर दया हुई. அவனுடைய கீழ்ப்படியாமையினால தான் உனக்கு இரக்கம் கிடைச்சிருக்கு. आमें वो आज्ञा नहीं माना इजराइल लोग, इसलिए हमको दया मिला. அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்து பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினால இரக்கம் பெறுவார்கள். वैसे कि उन्होंने भी अब आज्ञा न मानी कि तुम पर जो दया होती है इससे उन पर भी दया हो. எல்லாரும் மேல இரக்கமா இருக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமல் அடைத்து போட்டார். क्योंकि परमेश्वर ने सबको आज्ञा उल्लंघन का बंदी बनाकर रखा ताकि वह सब पर दया करे. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞான அறிவினுடைய ஆழங்கள் எவ்வளவா இருக்கிறது. आहा, परमेश्वर का धन और बुद्धि और ज्ञान क्या ही गंभीर அவருடைய है. நியாய தீர்ப்பு அலுவலப்படாத, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவர்கள். उसके विचार कैसे आता और उसके मार्ग कैसे आगम है. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? प्रभु की बुद्धि को किसने जाना. தேவன் இங்கே கவனிங்க, அந்த யூதர்களை தேவனை ஒப்பு கொடுத்து முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறார். आमें. ये यहूदी लोग को प्रभु ने ऐसे सौंप कर अपने मुंह को भी छिपा दिया. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उतार पाए. அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இங்க பாருங்க, யூதர்கள் அந்த அந்த சுவரை போய் முட்டிட்டே இருக்காங்க. आज तक वो यहूदी लोग वहाँ जो है वो दीवार पर ऐसे टकरते அந்த रहते. எருசலேம்ல அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு ஒரு சுவர் நிக்குது. आमें. यरूशलेम में जो पहले था वो मंदिर पूरा तोड़ डाला, एक दीवार बचाया, वो दीवार पर जाकर ऐसे माथे रख के वो टकरा था. ए मेसी आजा, हे मेसी आजा. யூதன் போய் உலகத்திலே பெரிய சயின்டிஸ்டும் உலகத்திலே பெரிய அது என்ன பட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய நோபல் பரிசை வாங்கினதும் யூதன் தான் அதிகம் பேர் வாங்கியிருக்காங்க. जो नोबेल प्राइज बोलकर एक बड़ा पद देता जगत में, वो सबसे ज्यादा यहूदी लोग के पाया. நோபல் தோஃபா इस संसार में नंबर 1 तोहफा है. आमें. हालेलुया. हालेलुया. அந்த பிரைஸை அதிகமா வாங்கியிருக்கிறது யூதன் தான். ज्यादा से ज्यादा यहूदी लोग के पाया. பெரிய பெரிய டாக்டரேட், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் யூதன் தான். बड़े बड़े साइंटिस्ट डॉक्टर लोग के सब कुछ यहूदी लोग. ஆனாலும் அவன் இங்க பவுனிங்க, ஒரு சிலர் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கான், ஆனா ஒரு பங்கு கடினமாவே தான். उस यहूदियों से एक दो जन उतार पाया, लेकिन बाकी पूरा आज तक कठिन है. அதாவது ரஷ்ய தேசத்தினுடைய இரும்பு திரையை கிழித்த ஒரு தேவதாசன், और रशिया देश का जो लोहा का पर्दा डाला था, वो लोहा का पर्दा को फाड़ डाला एक परमेश्वर का दास. தேவன் இல்லை என்று அறிக்கை சொல்றவன். रहने दिया. தேவன் இல்லை என்று அறிக்கை செய்றான். वो रशिया के लोग कहेंगे परमेश्वर नहीं, ईश्वर नहीं. நாஸ்திக் लोग है. हालेलुया. नास्तिक लोग है. அப்படிப்பட்ட ரஷ்யாவை उस रशिया देश को சந்திக்கும்படியாக मिलने के लिए ஒரு யூத களத்திலிருந்து ஒருவரை தெரிந்து கொண்டார். यहूदी से एक जन को प्रभु चुन ரிச்சர்ட் लिया. உமிரான் என்ற தேவ மனுஷன். उसका नाम रिचर्ड उमिरान. हालेलुया. हालेलुया. அவ்வளவு இயேசுவை போல பாடணும் வச்சார். यीशु के समान दुख उठा. 19 வருஷமா சிறையில வச்சாங்க. उसका 19 साल
जेल में रखा था। பழத்தை கலக்கி அவருக்கு ஆகாரமா கொடுத்தாங்க. उनको भोजन क्या दिया? सेंडास को दिया। அவருக்கு செயல்ல அவருக்கு மூத்திரத்தை தனியா கொடுத்தாங்க. और पेशाब को पीने के लिए दिया था। அப்படிப்பட்ட இதுல சகித்து அந்த ரஷ்யாவை உடைத்து கிறிஸ்தவ நாடா மாற்றினார். सब कुछ सहकर वो रशिया देश को फाड़ के मेसिया को देश बनाया। सोवियत यूनियन ஒன்றாக இருந்தது. उन दिन में वो सोवियत यूनियन सब एक साथ था। இந்த உக்ரைன், बहुत सारा देश, कजाकिस्तान, उज्बेकिस्तान, இதெல்லாம் ஹாங்காங், இந்த இதெல்லாம் ரஷ்யா கூட எல்லாம் இருந்தது. ये सब देश रशिया के साथ था। सोवियत यूनियन சொல்லி சொல்லப்பட்டது. उनका ऐसा नाम था सोवियत यूनियन। இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, அப்படி தேவன் யாரு? பென்னிகின்ங்கிற தேவ மனுஷர் ஒரு யூதன் தான். अगर यहूदी एक सेवक था, उनका नाम बेनिहिन। இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ऐसे बहुत सारे लोग उतार पाए। நிறைய தேவனுடைய தாசர்கள் இருக்காங்க. प्रभु के दास लोग हैं। ஆண்டவருடைய நாமத்துக்கு இந்தியாவுக்கு அப்படிப்பட்ட தாசர்கள் வந்திருக்காங்க. ऐसे दास लोग इंडिया में भी आया था। 1995 கூட நான் ஒரு யூதருடைய ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். 1995 में भी मैं एक यहूदी का कॉन्फ्रेंस में गया। மோரிஸ் செரிலோங்கிற அவர் யூதர். மோரிஸ் செரிலோ பெரிய ஊழியக்காரர், செத்தவங்க எல்லாம் எழுப்புவார். वो बड़ा सेवक था, जो मर जाएगा उनको भी खड़ा कर देगा। கண்ணுல இருந்து அவ்வளவு பவரான ஒரு उनकी आंखों से उतना सामर्थ्य प्रकट होता था। அப்ப அவங்களுக்கு ரெட்டிப்பான ரட்சிக்கப்பட்ட ரெட்டிப்பான வரம். क्योंकि यहूदी जब उतार पाएगा 2 गुना वरदान मिलता। அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டா அவனுக்கு விசேஷ கிருபை தான். जल्दी उतार नहीं पाता, यदि उतार पाएगा तो उसको 2 गुना वरदान। யூதர்கள் ஊழியக்காரர்களா இருக்காங்க. ऐसे बहुत सारे यहूदी लोग सेवक बना है। ஆனா அவங்க இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, அதுக்கு மத்தியில இங்க பாருங்க, அவங்களெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் अनेक ஐஸ்வர்யவான்கள்லாம் இன்னைக்கு சந்திக்கப்படாம யூதர்கள் இருக்காங்க. आज तक ऐसे कई यहूदी लोग उतार नहीं पाए। முதலாக வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது? सबसे पहले ये परमेश्वर का वचन किसको सौंपा था? யூதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. यहूदी लोग को सौंपा था। ஆனா அவங்களுக்கு இந்த வார்த்தை இன்னும் விளங்கல. लेकिन वो यहूदी का ये वचन अभी तक समझ में नहीं आया। இந்த வார்த்தை மேசியா வந்துட்டாரு, मसीह तो आ गया, இன்னும் வரலைன்னு சொல்லிக்கிட்டே முட்டிட்டு இருக்கான். वो लोग ऐसे दीवार पर लड़ रहा है, मसीह नहीं आया। எங்களுக்கு மீட்க மேசியா வருவார், मेरा छुड़ाने वाला मसीह आएगा आएगा। மேசியா என்றால் விடுவிக்கிறவர், मसीह मतलब छुड़ाने वाला। ஆனா அவன் கண்ணு குருடா தான் இருக்கு. लेकिन उनका आंख अभी तक अंधा। உங்க கண்களை திறந்திருக்கார். எவ்வளவு लेकिन பெரிய तुम्हारे आंखों को खोल दिया, कितने बड़े अनुग्रह है। हालेलुया हालेलुया। அப்போ அவர்களுடைய கீழ்ப்படியாமை உங்களுக்கு அது பலனாக இரக்கம் பெற்றுட்டீங்க. उनका आज्ञा न माना था, वो तुम्हारा दया मिला। ஆனா அவர்களுக்கும் அந்த முகத்தை மறைக்காதபடி திறந்து காண்பிப்பார். लेकिन उन यहूदी लोग को भी अपने मुंह को नहीं छिपाएगा, मुंह दिखाएगा। அதை தாங்க இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் கேளுங்க, யுத்தம் இப்ப அவனுக்கு முடிவு வராது. आमीन। इसलिए जो अभी लड़ाई हो रहा अंत तुरंत नहीं होता। எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் एजेकियल 39 अध्याय எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 39 एजेकियल 39 24 இருந்து வாசிக்கலாம். 24 से लेकर पढ़ेंगे। எல்லாம் வேகமா. எசேக்கியேல் 39 24. एजेकियल 39 में அவருடைய அசுத்தத்திற்கு தக்கதாகவும் அவருடைய மீறுதலுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்த என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். आमीन। எசேக்கியேல் भविष्यवाणी की किताब 39वां अध्याय 24वां वचन। मैंने उनकी अशुद्धता और अपराधों ही के अनुसार उनसे पर्दा करके उनसे अपना मुंह मोड़ लिया था। கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றது என்னவென்றால், इसलिए परमेश्वर को यो कहता है, அவர் தங்கள் அவமானத்தையும் பயப்படுவார் இல்லாமல் தாங்கள் சுயமாய் தங்கள் தேசத்திலே குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்தனத்தை இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் இருப்பேன். अब मैं याकूब को बंधुआई से लौटा लाऊंगा और इज़राइल के सारे घराने पर दया करूंगा और अपने पवित्र नाम के लिए मुझे जलन होगी। ஆண்டவர் அவர்களை திருப்பேன் என்று சொல்லுகிறார். आमीन। उन लोगों को प्रभु लौटाएगा। நான் அவர்கள் அவமானத்தையும் பயப்படுவார் இல்லாமல் நாங்கள் சுயமாய் தங்கள் தேசத்திலே குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन। तब उस सारे विश्वासघात के कारण जो उन्होंने मेरे विरुद्ध किया वे लज्जित होंगे और अपने देश में निडर रहेंगे और कोई उनका न डराएगा। இவங்க அவர்கள் சுகமாக இருக்கும்போது, जब वो निडर रहेंगे तभी, எப்ப தர்மா இங்க கவனிக்க, எப்ப தர்மா தேர்ட் வேர்ல்டு வார் வரும்? आमीन। वो तीसरा दुनिया का युद्ध कभी आएगा? அவங்க சுகமாக இருக்கும்போது,
जब वो इज़राइल निडर रहेंगे तभी। எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். हमें यजेकिएल 38वां நீங்க अध्याय, எசேக்கியேல் 38 39ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. ये यजेकिएल 38 और 39 दोनों मुख्य अधिकार। அதாவது வேதத்துல நீங்க வாசிக்கிறோம் அந்த 2வது வசனம் 3வது வசனத்திலிருந்து வாசித்தா இருக்கிறது. हमें दूसरा और तीसरा वचन அதை வீட்ல போய் வாசித்து பாருங்க. तुम लोग घर पे जाके पढ़िए। அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. மாகோகுங்கிற தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ मागोग देश के बारे में लिखा। மாகோகு என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரஷ்யா உக்ரைன் அண்ட் கஜஸ்தானை குறித்து ये சொல்லப்பட்டிருக்கிறது. मागोग देश मतलब रसिया, उक्रेन और कजाकिस्तान। மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாக கோகே இதை நான் விரோதமாக வருவேன் என்று சொல்கிறார். हमें शेष में से और उसके विरोध में आऊंगा करके लिखा। இது வந்து மாடர்ன் டர்க்கி நான் துருக்கி. तुर्की, ஆமா அது வந்து துருக்கி. ये तुर्की देश का है। இவங்களெல்லாம் சேர்த்து கொண்டு ये सबको इकट्ठा करके இவன் எல்லாம் வந்து 24வது வசனம் வெறும் 4வது வசனத்தை வாசித்தா, 4वां वचन, நான் உன்னை திரும்பி உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையும் குதிரையும் சர்வாயுதத்தை குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமாகிய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர் எல்லாரும் பட்டயத்தை பிடித்திருப்பார்கள். मैं तुझे कुमा ले आऊंगा और तेरे जबड़ों में आंगड़े डालकर तुझे निकालूंगा और तेरी सारी सेना को भी, अर्थात घोड़ों और सवारों को, जो सबके सब कवच पहने हुए एक बड़ी भीड़ है, जो फरी और डाल लिए हुए सबके सब तलवार चलाने वाली होंगी। இவங்களோட சேர்ந்துக்கிட்டு इन सबके साथ யார் வருவா? 5வது வசனம் வாசிங்க. 5वां वचन, அவளோட பெர்சியரும் அதான் ஈரான். और उनके संग फारस, ये ईरान, இப்போது இருக்க ஈரான் பெர்சியரும், अभी जो है ईरान लोग, அடுத்தது எத்தியோப்பியரும். और कुछ எத்தியோப்பியர்னா நார்த்தன் சூடான் சூடான் நாடு सूडान देश, ஆமா அது எத்தியோப்பியர். அது वो कुछ देश का है। அது லிபியா அடுத்தது लीबिया देश, அவர் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சராவும் தரித்திருப்பவர்கள். ये सबके सब डाल लिए और टोप लगाए होंगे। ஏன்னா இதெல்லாம் அருகாமையில் இருக்குது. இதுக்கு ये सब ये देश के अगल बगल में है। அதனால ரஷ்யா உக்ரைன் கஜஸ்தான் இதோட சேர்ந்து வருவான். ஆனா இதையும் கூட்டிக்கிட்டு வருவான். रसिया, उक्रेन, कजाकिस्तान सभी के साथ आएगा, लेकिन इनको भी साथ में लेकर आएगा। இவங்களுக்கு தலைச்சீரா, ये उनका ठोप है, அவங்கள பாதுகாக்க முன்னால நிறுத்துவான். आगे खड़ा करेगा। அடுத்தது 6வது வசனம் கோமேரும், और 6वां वचन कोमेर, அதாவது கோமேர் என்றால் ஈஸ்டர்ன், அதாவது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் துருக்கி ஈஸ்ட் சைடுல கிழக்கு சைடுல உள்ள துருக்கி. गोमर मतलब पूरब दिशा का तुर्की। அதாவது அவனுடைய எல்லா ராணுவங்களும் வடதிசை உள்ள தோகர்மா வம்சத்தார் அவருடைய எல்லா ராணுவத்தமான திரளான ஜனங்கள் உன்னோடு கூட இருப்பார்கள். और उसके सारे ढलों को और उत्तर दिशा के दूर दूर देशों के दोगमा के घराने और उसके सारे दलों को निकालूंगा। அது வந்து யாரா சிரியன் பார்டர், சிரியன் பார்டர். ये क्या सीरिया का बॉर्डर है। இதெல்லாம் சேர்ந்து கொண்டு இருப்பார்கள். ये सब इकट्ठे होकर आएंगे। இங்க பாருங்க, இப்ப எல்லாம் இந்த சூழ்நிலையில பாருங்க இருப்பார்கள். आमेन। आजकल का ये வராது, அந்த யுத்தம் இப்ப வராது. लेकिन वो युद्ध अभी नहीं होगा। இருப்பார்கள், वो सब होंगे। நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. इसलिए तू तैयार हो जा, तो और जितनी भीड़ तेरे पास इकट्ठी हो तैयार रखना और तू उनका अगुवा बनना। இந்த ரஷ்யா இந்த கூட்டம் வந்து ஆயத்தப்பட்டு இவங்கெல்லாம் வந்து எல்லாம் இதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தி ரெடி ஆக்குறவன் அவன் தான். अभी वो जो सभी को तैयार करने वाला कौन है? रसिया, பெரிய அண்ணன் ரஷ்யா. वो ये बड़ा पड़कुआ भाई। இந்த சைடுல சைனா கிடக்குறாரு, इस तरफ में चिन्ह देश है। பெரிய அண்ணன் அமெரிக்கா கத்திட்டே இருப்பார். वहाँ अमेरिका का पड़कुआ भाई वो चिल्लाते रहेगा। 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8वां वचन, அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வர்த்தகத்தின் தேசத்திலே கடைசி வரைகளை வருவாய். நெடுநாய் பாலாய் கிடந்து பிற்பாடு ஜாதியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது
बहुत दिनों के बीतने पर तेरी सुधि ली जाएगी और अंत के वर्षों में तू उस देश में आएगा जो तलवार के वश से छुड़ा हुआ होगा और जिसके निवासी बहुत सी जातियों में से इकट्ठे होंगे, अर्थात तो इज़राइल के पहाड़ों पर आएगा जो निरंतर उजाड़ रहे हैं। நெடுங்காலமாக பாழாய் கிடந்தவன் இஸ்ரவேல். आमें। निरंतर उजाड़ पड़ा कौन है? इज़राइल। எத்தனை வருஷம் கேட்க கவனிங்க, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தான். निरंतर उजाड़ पड़ा था। 70 AD 70 இருந்து 1948 வரைக்கும் பாழாத்தான் கிடந்தான். यीशु मसीह के बाद 70 वर्ष से लेकर 1948 साल तक பாழா கிடந்தவன் யாரு? निरंतर उजड़ पड़ा इज़राइल। ஆனா பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவார்கள். आमीन। फिर वो लोग पूरा निडर रहेंगे, वो इज़राइल के पहाड़ों के विरोध से आएंगे। இங்க பாருங்க, சுகத்தோடு குடியிருப்பான். वो लोग निडर रहेंगे। இங்க பாருங்க, எப்படிப்பட்ட காலத்துல இது நடக்கும் சொன்னா, ये कौन से समय में होने वाला? இஸ்ரவேல் சுகமாய் தங்கி இருக்கிற காலத்தில், जब इज़राइल निडर रहेगा तभी। இதை குறித்து வேத பாட கூட்டத்தில் இதை தனியா எடுத்தா நல்லா இருக்கும். अभी हम शास्त्र की सभा में இப்ப நேரம் கிடையாது. நீங்க 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12 वचन। நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதியில்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ள தேசத்தில் விரோதமாய் போவேன், நிர்விசாரங்கள் சுகத்தோட குடியிருக்கிற மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதியில்லாமல் குடியிருக்கிறார்கள், மதில்கள் இல்லாமல் அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். ताकि छीन कर तू उन्हें लूटे और अपना हाथ उन खंडरों पर चढ़ाए जो फिर बसाए गए, और उन लोगों के विरुद्ध जाए जो जातियां में से इकट्ठे हुए थे और पृथ्वी की नाभि पर बसे हुए पशु और अन्य संपत्ति रखते हैं। இங்க பாருங்க, நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்கு தேசத்துக்கு விரோதமாய் போவேன். அதாவது மதிலே இல்லாம இருக்கும். இப்ப என்ன அயன் டோன்லாம் போட்டு மதில் வச்சிருக்காங்க. आमीन। अभी तो जो आयरन डोम रखा है, दीवार है, இப்ப நிறைய மதில்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. अभी बहुत सारे ऐसा आयरन डोम बना के रखा। எப்போ இந்த थर्ड வேர்ல்ட் வார் இந்த இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வரும்னு சொன்னா ஒரு அடையாளம், இதான் அடையாளம். आमीन। अगर जो ये तीसरे दुनिया का युद्ध कभी आएगा, यही चिन्ह है। அதாவது மதிலே இல்லாத கதவே இல்லாம இருக்கும். आमीन। वहाँ कुछ दरवाजा नहीं रहेगा, दीवार भी ना रहेगा। தாழ்பால் இல்ல, மதில் கிடையாது, ताला नहीं, दरवाजा नहीं, दीवार नहीं। இப்படிப்பட்ட வேளை தான் கொள்ளையிடு சூறையாட மதில்லாத கிடக்கிற அந்த தேசத்துக்கு விரோதமாக வருவார்கள். उन समय में ऐसे छीनने के लिए, लूटने के लिए वो लोग आएंगे देश के विरोध से। இப்ப அவன் பெரிய மதில் போட்டு வச்சிருக்காங்க. अभी तो वो लोग बड़ा ऐसे दीवार बन के रखा ரொம்ப है, பாதுகாத்து வச்சிருக்காங்க. बहुत सुरक्षित बन के रखा है। ஹல்லேலூயா, हालेलुया। அப்ப அவன் சுகமாய் தங்கக்கூடிய காலங்கள். इज़राइल जब निडर रहेगा तभी। 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13 वचन। சோபா தேசத்தாரும் தேதால் தேசத்தாரும், அதாவது அரபு பீப்புளும், அடுத்தது தர்சீசின் வர்த்தகரும், ஸ்பெயின் அந்த யோனா போனார்ல, ஸ்பெயின், सबा और ददान के लोग, मतलब अरब लोग और स्पेन के लोग और तर्शीश के व्यापारी अपने देश के பாலஸ்தீனான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளியை பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்ளும் ஆடுகளை மாடை பிடித்து மிக கொள்ளையிடுவதற்கும் அல்லவோ உன்னுடைய குற்றத்தை கூட்டி வந்தாய் என்று சொல்லுவார்கள். सब जवान सिंहों के समेत उससे कहेंगे, क्या तू लूटने के आता है? क्या तूने धन छीनने, सोना चांदी उठाने, पशु और अन्य संपत्ति ले जाने और बड़ी लूट अपने लेने को अपनी भीड़ इकट्ठी की है? 14வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் इस कारण மனுபுத்திரனை நீ தீர்க்கதரிசனம் உரைத்து கோகையை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், हे मनुष्य के संतान, पोशीदानी करके गोग से कहे। என்ன சொல்லணும்னா, क्या कहने का? கோகைனா எந்த நாடு? गोग मतलब कौन सा देश है? அதாவது மாடர்ன் துருக்கி. तुर्की। அங்க இருக்கிற தேசம், சுற்றி இருக்கிற தேசம் துருக்கி. आमीन। टर्की देश है। அதாவது என் ஜனமாகி இஸ்ரவேல் சுகமாய் கொடுக்கிற அக்காலத்திலே நீ இதை அறிவாய் அல்லவோ. परमेश्वर यहोवा कहता है, जिस समय मेरी प्रजा इस्राएल निडर बसी रहेगी, क्या तुझे इसका समाचार न मिलेगा? அப்பொழுது நீயும் உன்னோடு கூட திரளான ஜனங்களும் வடதிசை உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாய் இருந்து எல்லாரும் குதிரை மேல் ஏறியவர்களாக இருப்பார்கள். तू उत्तर दिशा के दूर दूर स्थानों से आएगा, तो और तेरे साथ बहुत सी जातियां के लोग जो सबके सब घोड़ों पर चढ़े हुए होंगे, अर्थात एक बड़ी भीड़ और बलवंत सेना। இங்க பாருங்க, அவன் சேனையா வாரான். वो
वो सेना बनकर आता है। எதெல்லாம் ரஷ்யா, कौन कौन है? रशिया, எதெல்லாம் அடுத்தது என்ன? यूक्रेन, உக்ரைன், அடுத்தது என்ன? அந்த துருக்கி. तुर्की, இவங்கெல்லாம் சேர்த்துட்டு தலைச்சீராவாக வரக்கூடியது ஈரான். ये सब ऐसे टॉप बनकर ईरान के साथ आएंगे। அதாவது நாத்தன் சூடான் வாரான். और सूडान आएगा। அப்படிப்பட்ட தேசங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு வாரான். पूरे देश को इकट्ठा करके आता। அங்க இப்படி வரும்போது, இப்படி சேனையா வரும்போது वैसे जो सैनिक बनकर आएंगे 16வது வசனம் சொல்லுகிறது, 16 वचन, நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட. जैसे बादल भूमि पर छा जाता है, இஸ்ரவேலை அப்பந்தான் கார்மேகம் சூழும். तब वो इजराइलों पर बादल छाया இப்ப करेगा। சும்மா சின்ன யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்குது. अभी तो थोड़ा छोटा छोटा युद्ध हो रहा है। யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். लड़ाइयों की चर्चा सुनोगे। வேதனைக்கு ஆரம்பம் முடிவு வராது. ये सब पीड़ाओं का आरंभ, लेकिन अंत तुरंत नहीं ஆனா होता। கார்மேகம் எப்ப சூழும் சொன்னா, लेकिन वो इजराइल देश को बादल कभी छाया करेगा சுகமாக தங்கி இருப்போம். जब इजराइल निडर रहेगा। அங்க மதில்கள் இல்லாமல், தாழ்பால் போடாம, அங்க கதவு இல்லாம நல்ல திறந்த மனமா சுகமா இருந்துட்டு वहाँ कुछ फाटक बिना, ताला बिना निडर रहेंगे। இப்படி சுகமா இருந்துட்டு இருக்க காலத்துல ऐसे निडर रहते समय இந்த யூதர்களையும் ரட்சிப்பு உண்டாகும்படியாக, ये यहूदी लोग के बीच में भी उद्धार हो, இவர்களையும் தேவனுக்கு நேராக திருப்பும்படியாக, इन लोग को भी परमेश्वर के ओर मोड़ने के लिए, இவர்களையும் மீட்டுக் கொள்ளும்படியாக, इन लोगों को भी छुड़ाने के लिए, இவர்களையும் தேவனுடைய முகத்தை மறைக்காதபடி திறக்கும்படியாக, परमेश्वर अपने मुख को छिपाएगा नहीं, இவர்களுக்கு खोलेगा। அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், ஒரு கார்மேகம் சூழ்ந்து கொள்ளும். ऐसे एक संकट इस्राएलों पर आएगा, एक बादल, बड़ा बादल छाया करे। அதனாலதான் எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சங்கீதத்துல வாசிக்கிறோம். इसलिए हम भजन संगीता में पढ़ता है, यरूशलेम के लिए प्रार्थना करो। வேதம் சொல்லுது, சங்கீத புத்தகம் எடுத்துக்கொள்ளும். சங்கீத புத்தகம் भजन संगीता 122 அதிகாரம் 122 अध्याय வாசிக்கலாமா? அங்கே வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6वां वचन, எருசலேமின் சமாத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. यरूशलेम की शांति का वरदान मांगो, உன் तेरी அலங்கத்துக்குள்ளே प्रेमी कुशल से உன் रहे, சமாதானத்துக்கு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரவணைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. तेरी सकरपनाह के भीतर शांति और तेरी महलों में कुशल होवी। இங்க கவனிக்க, அந்த அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரவணைக்குள்ளே சுகமும் வரும். उस सकरपनाह में शांति आएगा, उस महल में कुशल आएगा। இவன் உண்மையான அந்த ஆண்டவருக்குள்ள திருப்பப்படும்படியாக, ये इजराइल है, वो सच्चा परमेश्वर के ओर ताकने के लिए, இங்க பாருங்க, இவர்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலிருந்து திருப்பப்படும்படியாக ये लोग अपने अधर्म और पापों से मोड़ने के लिए, தேவன் உலக வல்லரசுகளை ஒரு சேனையாக அங்கே சூழ்ந்திருக்கிற ஒரு கார்மேகத்தை போல வரப்பண்ணுவாராம். परमेश्वर ने ऐसे करेगा, सारे ये जगत का बड़े बड़े सम्राट देशों एक साथ सैनिक बनकर वो इजराइल को एक बादल के जैसे एक ஆனா இப்ப घेर लेंगे। யுத்தம் மூழ்ற மாதிரி இருக்கும். लेकिन अभी हम सोच रहे हैं युद्ध आने वाला, இப்ப வராது. लेकिन वो अभी नहीं आएगा। ஏன்னா இஸ்ரவேல் சுகமாக, அதாவது நல்ல ஃப்ரீயாக, நல்லாக, எந்த தாழ்பா இல்லாம, கதவு இல்லாம, மதில் இல்லாம இருக்கும் போதுதான் வருவான். நாங்க நல்லா இருக்கணும் உட்கார்ந்துட்டு இருப்பான் பாருங்க. जब इजराइल ऐसे निडर रहेगा, कुछ ताला बिना, दरवाजा बिना, दीवार बिना, उसी समय वो लोग आएंगे। இங்க பாருங்க, அப்பதான் வருவேன்னு சொல்கிறார். तब आएगा, युद्ध होगा, விரோதமாக வரப்பண்ணுகிறார். विरोध से आएंगे। அதான் தேர்ட் வேர்ல்டு வார். वो ही तीसरे जगत का युद्ध है। இப்பெல்லாம் சின்ன இது இப்படி எல்லாம் புகஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். अभी जो है ये छोटा छोटा युद्ध है। ஆனா அதுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஈரான் இந்த நாடுகள்லாம் அங்க இணையறதுக்கூடிய வழி எல்லாம் வந்துட்டு இருக்கு. लेकिन जो उन दिन का जो चिन्ह यहाँ लिखा है, वो सब कुछ अभी हो रहा है। இந்த வேதத்தை கொண்டு நாம் பார்க்கிறோம். हम ये शास्त्र के द्वारा देखते हैं। தேர்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு சொல்லக்கூடாது. लेकिन कई लोग कहता है तीसरे दुनिया का युद्ध आ गया। அங்கே கவனிக்க, அதுக்கு முன்பாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். वो तीसरे युद्ध होने से पहले सारे लोगों को सुसमाचार सुनाना। 17வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 38:17. எசேக்கியேல் 38:17, உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களிலே அநேக வருஷ காலமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 38:17.
एजेकियल 38:17 இது எப்பவும் உங்களுக்கு கிடைக்காது. இதான் முடிக்க போறேன். உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களே அநேக வருஷமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரை கொண்டு அந்நாட்களை நான் இதை குறித்து சொன்னவன் நீ அல்லவா என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். परमेश्वर यहोवा यह कहता है, क्या तू वही नहीं जिसकी चर्चा मैंने प्राचीन काल में अपने दासों के अर्थात इस्राएल के उन भविष्यवक्ताओं के द्वारा की थी, जो उन दिनों में वर्षों तक यह भविष्यवाणी करते गए कि यहोवा गोग से इस्राएलियों पर चढ़ाई कराएगा. இதுக்கு முன்னாலே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க தீர்க்கதரிசிகள். इससे पहले भविष्यवक्ता भविष्यवाणी कर चुका. எரேமியா 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். यिर्मयाह 6वां अध्याय. எல்லாம் வேகமா எடுத்துக்கோ. எரேமியா 6:22. यिर्मयाह 6वां 22. 6:22ல இருந்து நம்ம வாசிக்க போறோம் 27 வரை. यिर्मयाह 6वां 22 से 27 तक. இதோ வடதேசத்திலிருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடையெல்லைகளில் இருந்து ஒரு பெரிய ஜாதி எழும்பும். ये कोई कहता, देखो उत्तर से वरन पृथ्वी के छोर से एक बड़ी जाति के लोग इस देश के विरोध में उबारे जाएंगे. பாருங்க, அதுதான் எங்க நம்ம ஏற்கனவே படிச்சோம் 38ல. ये पहले हम पढ़ा है. அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் கொடியர் वे धनुष और धारण किए हुए आएंगे. இரக்கம் அறியாதவர்கள். वे क्रूर और அவர்கள் சமுத்திர இரைச்சலுக்கு சமானமாயிருக்கும். சீயோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்த சன்னதராய் குதிரைகளின் மேல் ஏறி அணியணியாய் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். और जब वे बोलते हैं तब मानो समुद्र गरजता है. वे घोड़ों पर चढ़े हुए आएंगे. हे सियोन, वे वीर के समान क्या वो कर रहा है, तुम पर चढ़ाई करेंगे. ये பாருங்க, குதிரைங்கிறது வேகத்தை குறிக்கிறது. घोड़ा मतलब वेग के बारे में. ये பாருங்க, என்னது இப்ப வருதெல்லாம் என்னது இப்ப அம்பு வில்லுக்கு பதிலா என்ன வருது? மிசல். आजकल वो धनुष के पहले क्या आता है? मिसाइल. इतने सेकंडல வேகமா வரும். आमें ऐसे इतने सेकंड में तेज से आएगा. வேகமாக வரக்கூடியது. वेग से आने वाला. அப்படிப்பட்ட இதோட வருவார்கள். वैसे आएंगे. 24 அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம். इसका समाचार सुनते ही हमारे हाथ ढीले पड़ गए. நம்முடைய கைகள் தளர்ந்தது. हमारे हाथ ढीले पड़ गए. இடுக்கணும் கற்பவதிக்கு உண்டாக வேதனைக்கொப்பான வேதனையும் நம்மை பிடித்தது. हम संकट में पड़े हैं, चचा की सी पीड़ा हमको उठी है. இதத்தாங்க மத்தேயு சுவிசேஷத்துல கர்ப்பஸ்திரி வேதனையை கொடுத்தாங்க சொல்லுகிறார். ये मत्ती सुसमाचार में गर्भवती स्त्री के वेदना के बारे में நம்ம படிச்சோம்ல மத்தேயு சுவிசேஷத்துல. मत्ती सुसमाचार அதாவது 25 சொல்லுது, வயல்வெளியிலே புறப்படாதிருங்கள், வயலிலே நடவாதிருங்கள், சுற்றிலும் சத்துருக்களின் பட்டயம் பயங்கரமா உண்டு. मैदान में मत निकलो, मार्ग में भी न चलो, क्योंकि वहाँ शत्रु की तलवार और चारों ओर भय दिखाई पड़ता है. இதைத்தான் மத்தேயு 24ல படிச்சோம். ये मत्ती 24वां अध्याय में आज हम पढ़ा. அந்த தானியேல்ல சொல்லப்பட்ட அந்த பாலாக்குகிற அந்த வேலை நடக்கிறதுக்கு வர்றான். जो दानियेल पुस्तक में लिखा है, वो அந்த பாலாக்குற சத்துரு வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சைத்தான் ஆயேகா. ஹalleluya. ஹalleluya. அதத்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பட்டயம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. हमें तलवार से चारों ओर भय दिखाई पड़ता है. 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26 என் ஜனமாகிய குமாரத்தியே, ये मेरी प्रजा, நீ ரெட்டை கட்டிக்கொண்டு சாம்பலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனங்கசந்து புலம்பு, பாழாக்கிறவன் சடுதியா நம்மேல் வருவான். कमर में टाट बांध और राख में लोट, जैसे एकलौते पुत्र के लिए विलाप होता है, वैसे ही बड़ा शोकमय विलाप कर, क्योंकि नाश करने वाले हम पर अचानक அப்படி நெருக்கம் வரும்போது, वैसे जब उपद्रव आएगा, இந்த ஜனத்தை இஸ்ரவேலையும் ஆண்டவர் அன்பு செய்து மீட்டுக் கொள்வதற்காக, ये इस्राएलों पर भी प्रभु दया दिखाने के लिए, அவர்களையும் கர்த்தர் அவர்களுக்கும் ரட்சிப்பு வரும்படியாக, इस्राएल लोग को भी उद्धार मिलने, அவர்கள் மேலும் இரக்கம் வரும்படியாக, उन पर दया होने के लिए ஒரு பெரிய ஒரு சேனை கார்மேகம் வரும் நெருக்கம், एक बड़ा बादल के जैसे सैनिक आएंगे. அவர்களுடைய கீழ்ப்படியாமை நம்மை மீட்டுக் கொண்டது இரக்கம் பெற்றோம். जैसे उन लोग का आज्ञा न माना था, हम पर दया हुई. அவர்களுக்கும் நம்முடைய நிறைவு உண்டாகுக்கு பின்பாக, जब हमारा पूरी होने के बाद, புறஜாதிகளுடைய தரிசனம் நிறைவேறிக்கு பின்பாக, जब अन्य जाति का दर्शन पूरा होगा, அவர்களுக்கு இந்த உலக அளவுல பெரிய ஒரு நெருக்கம் வரும். उन लोगों को ऐसे सारी दुनिया पर के एक बड़ा क्लेश आएगा. அப்படிப்பட்ட வேளையில ऐसे समय में, என் ஜனமாகிய குமாரத்தியே, हे मेरी प्रजा, நீ ரெட்டை கட்டிக்கொண்டு சாம்பலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனங்கசத்து புலம்பு. कमर में टाट बांध और राख में लोट, ऐसे एकलो
इकलौते पुत्र के लिए विलाप होता है, वैसे की बड़ा தானியேல் शोकमय தீர்க்கதரிசியில विलाप। சொல்லப்பட்ட பாழாக்குகிறவன் जो दानियेल पुस्तक में लिखा है वो उजाड़ने वाला। மத்தேயு 24:16 சொன்னது போல मत्ती 24:16 वचन के अनुसार, 15 மத்தேயு 24:15 சொன்னது போல मत्ती 24:15 वचन के மேலும் अनुसार, பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, जो दानियेल भविष्यद्वाणी ने कहा, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன்। जो पढ़े वो समझे। நீ இந்த வாசித்து சிந்தித்துக்கொள், जो पढ़ रहा है समझ पाओ। நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது जब तुम वो पवित्र स्थल में खड़े होकर देखेंगे, இங்க கவனிங்க, அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும்। ऐसे संभव பாழாக்குகிறவன் வருவான்। आमें, वो उजाड़ने वाले आएंगे। அப்படிப்பட்டவர்கள் இருந்து ஒருத்தன் ஆன்டி கிரைஸ்ட், நான் தான் எருசலேம் ஆலயத்துல நான் தான் தேவன் என்று சொல்லுவான், அவனை வணங்க சொல்லுவான்। वैसे एक मसीह का विरोधी आएगा, वो बोलेगा यरूशलेम मंदिर में मैं ही ईश्वर हूँ, मुझे दंडवत करो। அப்படி மகாபத்திர காலங்கள்ல, ऐसे मगा உபத்திர காலத்துல, उपद्रव के दिन में அப்போதுதான் இவர்கள் உண்மையான ஆண்டவராக இயேசுவுக்கு நேராக திருப்பப்படுவார்கள்। तब इस्राएल लोग सच्चा प्रभु यीशु मसीह की ओर அப்ப ताकेंगे। தேவன் இந்த நெருக்கத்தை ஏன் தந்தார்? परमेश्वर इस संकट में क्यों डाला? எங்கே எரேமியா 6:27 வாசிக்கலாம்। यिर्मयाह 6वां अध्याय 27। நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து मैंने इसलिए तुझे अपनी प्रजा के அறிந்து बीच கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன்। मैंने इसलिए तुझे अपनी प्रजा के बीच कुम्मट और गढ़ ठहरा दिया कि तो उनकी चाल परखे और जान ले। இங்கே கவனிங்க, இந்த ஜனத்தை இவர்கள் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் இவர்களை அவர்களுக்குள்ள துருகமாக அரணாக சத்ருவையே வைத்திருக்கிறார்। इन लोगों को चाल चलन को परख के देखने के लिए शत्रु को ऐसे उन देशों के बीच में कुम्मट और गढ़ बन के रखा। இவர்கள் வழியை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், क्योंकि उन लोग को चाल चलन को देखना, உண்மையான மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும்। सच्चे मार्ग को लोग देखना है। அதுக்காகத்தான் அந்த இப்படிப்பட்ட நெருக்கமான காலத்துல वैसे उपद्रव के दिन में இவர்கள் ரெட்டை கட்டி கொண்டு சாம்பலை புரண்டு ஒரு புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனங்கசந்து புலம்புவார்களாம்। जैसे एकलौते पुत्र के लिए विलाप होता, वैसे वो लोग शोक में विलाप करेंगे। அங்கே அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு। சகரியாவின் புத்தகத்தை வாசித்து முடிக்க போறோம்। जकरिया எடுத்து வாசிக்க, சகரியாவின் புத்தகம் 12:10। जकरिया 12:10। சகரியாவின் புத்தகம் 12:10 எடுத்துக்கொள்ளும்। जकरिया 12:10। நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பிகள் ஆவியையும் ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தான் ஒரே பேரானவனுக்காக புலம்புறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள்। मैं दाऊद के घराने और यरूशलेम के निवासियों पर अपना अनुग्रह करने वाली और प्रार्थना सिखाने वाली आत्मा उड़ेलूंगा, तब वे मुझे ताकेंगे, अर्थात जिसे उन्होंने वेगा है और उसके लिए ऐसे रोएंगे जैसे एकलौते पुत्र के लिए रोते पीटते हैं, और ऐसे भारी शोक करेंगे जैसे पहलौटे के लिए करता है। இயேசுவை யார் குத்தினாங்க? यीशु को कौन ऐसे वेदा யார் அவரை சிலுவையில் அறைந்தார்கள்? यीशु को कौन ऐसे क्रूस पर அந்த मारा? குத்தினவரை அந்த இயேசுவை நோக்கி பார்த்து, आवे जिसने यीशु को ऐसे किया, उन लोग यीशु को और ताके। இப்ப மெசியா வரலன்னு சொல்றாங்க, வந்து விட்டார்। वो लोग कहता मसीह अभी तक नहीं आए, लेकिन मसीह आ அவரை गया। நோக்கி பார்த்து ये लोग उनको और ताकर ஒருவன் தன் ஒரேவனுக்காக புலம்புறது போல புலம்புவார்கள், जैसे एकलौते पुत्र के लिए रोते पीटते, वैसे ये लोग தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல பிள்ளைக்காக துக்கிறது போல அன்னைக்கு துக்கிப்பு உண்டாகும்। ऐसे भारी शोक करेंगे जैसे पहलौटों के लिए करते हैं। அப்படி தேவனுக்கு ஏற்றபடி துக்கப்படும் போது ऐसे वो लोग जो परमेश्वर के अनुसार दुख करेगा, ரட்சிப்புக்கான மனம் திரும்புவது உண்டாகிறது। आवे उद्धार के लिए मन फिराएंगे। அப்படி உணரத்தக்கதாக, वैसे समझ पाने தன் के लिए, வழிகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக अपने चाल चलन को वो लोग देखने के लिए தேவன் அப்படிப்பட்ட ஒரு கார்மேகமான சேனையை அந்த நாட்களே அனுப்புவார்। परमेश्वर उन दिनों में से एक बादल के जैसे सैनिकों को भेजेगा। அப்போதுதான் இவர்கள் மேல அந்த ஆவியை ஊற்றுவார்। तब इन इस्राएल के ऊपर वो अपने आत्मा उड़ेलेगा। எப்படி எருசலேமை காத்திருந்த ஒரு கூட்டத்திற்கு, அங்க திருப்பப்பட்ட கூட்டத்திற்கு அந்த தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டதோ, जैसे यरूशलेम में पाठ होते थे, लौट आया और झुंड के ऊपर
परमेश्वर अपने आत्मा उंडेला वैसे இவர்கள் மேலும் ஊற்றுவேன் சொல்கிறார். इन लोगों के ऊपर भी उड़े, இவர்கள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். ये लोग के ऊपर भी वैसे अनुग्रह और निवेदन का आत्मा அந்த उड़ेलेगा. குத்தினவரை நோக்கி பார்த்து तब वो लोग ऐसे जिसे उन्होंने वेदा है उनको देखेंगे. அங்கே பார்த்து அவர்கள் ஒருவன் ஒரு பேரானவனுக்கு புலம்புறது போல எனக்காக புலம்பி அந்த தலைக்கன் விலைக்காக துக்கிக்கிறது போல துக்கிக்கிற காலம் வரும். उस समय ऐसे यरूशलेम में इतना रोना पीटता होगा जैसे वो एकलौता पहिलौटे के लिए विलाप करता वैसे. அப்படிப்பட்ட வேளையில ऐसे समय में இவர்களையும் கர்த்தர் திருப்பி மீட்டுக் கொள்வார். वापस ये परमेश्वर इन लोगों को छुड़ाएगा, இவர்கள் மேலையும் ஆவியை ஊற்றுவார். इन लोगों के ऊपर आत्मा उंडेलेगा. எசேக்கியேல் 39:29 வாசித்து முடிப்போம். एजेकियल 39 में 29वां वचन. 29 எசேக்கியேல் 39 வசனம். எசேக்கியேல் 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் ஆவியை ஊற்றினபடினால் என் முகத்தை நீ அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்றார். और उनसे अपना मुंह फिर कभी न मोड़ लूंगा, क्योंकि मैंने इस्राएल के कराने पर अपना आत्मा उड़ेला है, परमेश्वर यहोवा की ये वाणी है. அது வரைக்கும் இவர்களுக்கு முகம் மறைக்கப்பட்டு தான் இருக்கும். जब तक ये लोग के लिए मुंह को छुपाए. அல்லேலூயா. हालेलुया. இவர்கள் மாம்சத்திலே யுத்தம் செய்து கொண்டே தான் இருப்பார்கள். ये लोग शरीर में ही युद्ध करेंगे, ஆனால் வேத வசனத்தின்படி लेकिन वचन के अनुसार எல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கும். सब कुछ पूरा होता ஆகவே है. தான் நாம் எருசலேமுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று इसलिए சொல்கிறார். वचन कहता है यरूशलेम के लिए प्रार्थना करो. அவருடைய கீழ்ப்படியான நமக்கு இரக்கம் வந்தது. आमीन. उन लोग आज्ञा मानने के अनुसार हम पर दया हुई, அவர்களுக்கு இரக்கம் வரும்படியாக. उनको भी दया होने की, ஏன்னா அந்த வேத வார்த்தை அவர்களுக்கு முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि ये वचन पहले उनके ही सौंपा था. அவர்களுக்காக उनके लिए அங்கே ஒரு சேனையா வரக்கூடிய நாட்கள்ல அவர்களுக்கு போவோம். हमें एक सैनिक बनकर बादल आएगा, तब हम. அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன சொன்னா, और परमेश्वर का मकसद क्या है? உபத்திரப்பட்டுடைய உபத்திரத்தை அற்பமா எண்ணாமல் அருவருக்காமல் முகத்தை மறைக்காத தேவன். उपद्रव का उपद्रव को तुच्छ नहीं जानता, घृणित नहीं करता, उनके लिए अपने मुंह को भी नहीं ஏன் छिपाता. முகத்தை மறைக்கிறார்? वो क्यों मुंह को छिपाता? ஏன் இஸ்ரவேலுக்கு யூதர்களுக்கு முகத்தை மறைக்கிறார்? क्यों वो इजराइल और यहूदी लोग के लिए मुंह छिपाया? அவர்கள் திருப்பப்பட வேண்டும். वो लोग लौटाना है, அவர்கள் திருப்பப்பட வேண்டும். वो लोग लौटाना அந்த है. குத்தினரை நோக்கி திருப்பப்பட வேண்டும். आमीन. जिसको क्रूस पर मारा उनके ओर ताकना. அதற்காகத்தான் தேவன் அப்படிப்பட்ட காலங்களிலே சேனையை அப்படிப்பட்ட கார்மேகத்தை சூழ பண்ணுவார். इसलिए परमेश्वर ऐसे सैनिक बादल बन के वहां घेर ले. அதான் தேர்ட் வேர்ல்ட் வார். और ये तीसरे दुनिया का युद्ध है. அதுக்கு முன்னால இப்படிப்பட்ட சம்பவங்களா நடந்து கொண்டிருக்கும். उससे पहले ऐसे ऐसे संभव होते रहेगा. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ये सब पीड़ाओं के முடிவு आरंभ, வராது. अंत तुरंत नहीं होता. அவர்களுக்கு நடக்கிறதுக்கு முன்பாகவே தேவனுடைய திருச்சபை தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும். उन लोगों के सब होने से पहले परमेश्वर अपने कलीसिया को उठा लेगा. நீங்கள் உபத்திர கால மகா உபத்திரத்து காலத்துக்குரியவர்கள் அல்ல. तुम उपद्रव और महाउपद्रव के दिन में नहीं रहेंगे. அப்படி கொடிய காலம் வரும். ऐसे क्रूर समय आएगा. அவன் சொல்லக்கூடியதான் சட்டம். वो जो कहेगा वो ये कानून है. ஒருவனுக்கு கீழாக நாடு வந்துரும். हमें एक व्यक्ति के अधीन में सब देश आ जाएगा. என்னதான் வணங்குன்னு சொல்லுவான். वो कहेगा मुझ पर दंडवत करो मुझको. 666 நெத்தியிலும் கையிலும் பொறிக்கப்படும். हमें 666 हालेलुया. हालेलुया. 666 नाम तुम्हारे माता पर और हाथ पर लगाने माथे वाला पर और हाथ पर लगाएगा. அல்லது உனக்கு ரேஷன் கிடையாது. नहीं तो तुम्हें कुछ नहीं உனக்கு मिलेगा. கேஸ் கிடையாது. गैस नहीं நீ मिलेगा. மறுதலிச்சு விட்டா तो इनकार करेगा. அன்னைக்கு ஒரு கூட்டம் மறுதலிக்கும். उन दिन में एकजुट इनकार करेगा. மறுதலித்த கூட்டம் ஆன்டி கிரைஸ்டோட சேர்ந்தது. जो इनकार करता है वो मसीह का இயேசுவை विरोध. மறுதலித்த கூட்டம். यीशु को इनकार किया वो झुंड. ஹalleluya. அப்ப அப்படிப்பட்ட கூட்டத்துல நீ போயிர கூடாது. वैसे झुंड में तो नहीं जाना. அப்ப அப்படிப்பட்ட காலத்துக்கு நம்ம வைக்கல. ऐसे दिन के लिए हमको नहीं रखा. நம்ம ஏக்கு வச்சிருக்கிறார். हमें क्यों रखा? சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. कलीसिया को उठा அப்ப लेगा. அந்த காலத்துக்கு அவனை வைக்கல. हमें उपद्रव के दिन तक नहीं रखेगा. அந்த உபத்திர காலத்துக்கு இந்த காலத்து உபத்திரத்தை நீங்க சகித்துக் கொள்ளுங்க. लेकिन तुम इन दिन का उपद्रव को सहो. இந்த உபத்திரம் அதை காட்டிலும் மேன்மையானது தாங்க. आमीन. हालेलुया. ஆனா இயேசு உபத்திரம் உண்டுன்னார், திடன் கொள்ளுங்க. लेकिन यीशु ने कहा तुम्हारे लिए क्लेश भोगना अवश्य. நான் உலகத்தை ஜெயித்தேன். ढाढ़स बांधो, मैंने संसार को जीत लिया. நானே வழி,
मैं ही நானே मार्ग, சத்தியம், मैं ही நானே सत्य, ஜீவன், मैं ही என்னை जीवन। இல்லாமல் ஒரு பிதாவிடத்தில் வரான். मेरे बिना कोई पिता के पास இந்த नहीं पहुंचे। சத்தியத்தை கொண்டு அவரிடத்தில் திருப்பப்படும். ये सत्य के द्वारा तुम मसीह की ओर लौटो। எந்த காலாலும் நீங்க திருப்பப்படுங்க. किसी दिन में तू लौटो। உங்களுக்கு முகத்தை மறைக்க மாட்டார். तुम्हारे लिए मसीह अपने मुख को नहीं என் छिपाएगा। ஆவியை என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். मैं अपने आत्मा और आशीष को இந்த उड़े வருஷத்துல लूंगा। வாக்குத்தத்தம் ये சொன்னவங்களுக்கு साल में वादा ஆசீர்வாதத்தை दिया है, मैं अपने आशीष को उड़े लूंगा। உனக்கு ஊற்றுவார். उड़े लेगा, அவர் முகத்தை மறைக்க वो மாட்டார். अपने मुख को नहीं छिपाएगा। தேவனுடைய திருச்சபையே, परमेश्वर के कलीसिया, இந்த காலத்துல உனக்கு முகம் மறைக்கப்படாது. इन दिन में प्रभु अपने मुख तुम्हारे लिए नहीं छिपाएगा, எப்போது மறைக்கப்படாது. कभी नहीं छिपाएगा। திருப்பப்பட்டவர்களுக்கு முகம் மறைக்கப்படலாம். जो लौट आए उनके लिए मुख नहीं அப்ப छिपाएगा। உன்னுடைய அக்கிரமங்களும் பாவம் நாம் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. तुम्हारे अधर्म और पाप वो परमेश्वर के सामने खड़ा தேவ होता है। சமூகத்திலே परमेश्वर के நாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போமா? हम अभी प्रार्थना। ஆண்டவரே, இந்த நாள்ல கேட்ட செய்தி ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. Thank you Lord. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். सभी मुखों पर हम स्तुति करेंगे. Yes Lord. Thank you Jesus. अगुआ मेरा साथी हमारा तसल्ली देने वाला, अगुआ मेरा साथी हमारा तसल्ली देने वाला, आइए प्रार्थना करें। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता, और एक बार आपके जी उठने के ये दिन में प्रभु आपने जो वचन से हमसे बातें